இடத்துக்கு அழைத்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மக்களுமே உங்களுக்கு ஒரு மாத்திரை செலுத்துகிறோம். ஆரம்பித்தது முடிவு வரை ஒரு பிரசனத்தை ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்பா துதிக்கான மக்களுமே உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறது நடக்கிறாங்க. கரெக்டாக பார்த்துக்க. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. சென்ற வாரத்திலே மழையின் காரணமாக நம்ம பைபிள் ஸ்டடியை நடத்த முடியாமல் போய்விட்டது. இந்த நாளிலே தேவனுடைய கிருபையினாலே இந்த 3வது மாதத்திலே மார்ச் 4ஆம் தேதியிலே 4வது வார அதிகாரத்தை 4ஆம் தேதியிலே யோவான் 4ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் பல நன்மைகளை செய்யும்படி பல கிருபைகளை நமக்கு தெரிய வர ஆண்டவர் நமக்கு கண்களை திறந்து பல ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவாராக. இந்த யூடியூப் வாயிலாக உலகமெங்கும் கேட்குற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருப்பதாக. யோவானை பார்க்கிலும் இயேசு அநேக பேரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது. கர்த்தர் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் தேவனுக்கு கொடுத்தது போல, ஆவியானவருக்கு கொடுத்தது போல இயேசுவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கர்த்தர் சொன்ன உடனே பிதாவாகி யெகோவா கர்த்தர் தானே சொல்லியிருக்கு. அப்போ அவர் தான் இவர், அந்த ஒரு குறுகுட புத்தியில் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. கர்த்தர் என்ற வார்த்தை இயேசுவுக்கு எப்படி வந்தது, ஏன் கொடுக்கப்பட்டது என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 6லிருந்து 11ஆம் வசனம் வரை உள்ள பகுதியில் பவுல் எழுதுகிறான். அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொலையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே தாழ்த்தி மனுஷ ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனதுனால சிலுவையின் சிலுவை மரணம் வரைக்கும் தன்னை தாழ்த்தினதுனால எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி நாவுகள் முழுவதும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லும்படியாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவன் இயேசுவுக்கு தந்து அருளினார்னே இருக்குது. அந்த குறிச்சுக்கோங்க. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம். கர்த்தராகியன்னா ஆக்கப்பட்ட முதல்வராகிய ஸ்டாலின் அந்த சொல்கிறோம்ல, முதல்வராகிய அந்த முதல்வர் மாறலாம், ஸ்டாலின் மாற மாட்டார். ஸ்டாலின்னா ஸ்டாலின் தான். முதல்வர் முன்னாள் முதல்வர் சொல்லலாம், அவங்க அப்பா கலைஞர் சொல்லலாம். அடுத்து இவருக்கு அடுத்து ஒரு முதல்வர் வரலாம். ஆனால் முதலமைச்சர் அந்த பதவி முதல்வராகிய ஸ்டாலின் சொல்கிற மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இந்த இயேசுவுக்கு அந்த கர்த்தர் என்ற நாமத்தை தேவனே கொடுத்தாருன்னு இருக்கு. அதாவது கிஃப்ட்டு, பரிசு. ஒரு ஆசைப்பட்டவங்க ரொம்ப ஒரு பெரிய காரிய சாதனைகள் சாதித்தவங்களுக்கு விலையேற பெற்ற ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அன்னை தெரசா அம்மாவுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. பெரிய பெரிய காரியங்களை சாதித்தவங்களுக்கு அதுக்கு தக்க செவாலியே அப்படின்னு இருக்கு, பாரத்துன்னு இருக்கு, ஏகப்பட்ட கிஃப்ட்டு பரிசு மாதிரி பதவிகள் கொடுக்கறது உண்டு. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை முழுசாக செஞ்சதுனால, கடைசி வரைக்கும் கீழ்ப்படிஞ்சதுனால
தேவனே சந்தோஷப்பட்டு என்னடா இவருக்கு கொடுக்குறதுன்னு சந்தோஷப்பட்டு தன்னுடைய பேரையே கொடுக்குறார். என் பேராலேயே இவர் அலைங்க, என் பேரையே இவருக்கு நான் தரிக்கிறேன். ஏன்னா அதை விட ஒரு பெரிய கிஃப்ட்டு கொடுக்க முடியாது. அந்த பேரை தரித்ததுனால இயேசுவை கர்த்தர்னு சொல்லலாம். பகுத்தறிஞ்சு இந்த விஷயத்தோடு புரிஞ்சு சொல்லலாமே தவிர சின்ன குழந்தைங்க மாதிரி நம்ம அறியாமையில் போயிடக்கூடாது. ஆகவே கர்த்தர் அறிந்தார் என்று இங்கே 1ஆம் வசனத்தில் இருக்குது. யூதாவை விட்டு மறுபடியும் அவர் கலிலேயாவுக்கு போனார். ஏன்னா அவங்க பரிசேய சதுசேயர் எங்கே கேள்விப்பட்டாலும் பிரச்சனை பண்ணுவாங்க. உதாரணமாக இப்போ மதவாதிகள் மதவெறியர்கள் நம்ம ஜெபம் நடத்தும் போது எப்படி சண்டையிடுறாங்களோ தடுக்கிறாங்களோ, இது வளரக்கூடாதுன்னு எப்படி எண்ணத்தில் எதையாவது சாக்கு போக்கு சொல்லி இடைஞ்சல் பண்ணுறாங்களோ, அதுபோல் பரிசேய சதுசேயருடைய அந்த சமயமாகி அந்த மதமாகி அவங்க இயேசு கிறிஸ்து வளர்ந்துடக்கூடாது, இவர் எங்கெங்கே பிரசங்கம் பண்ணுறாரோ அங்கே எல்லாம் குற்றம் கண்டுபிடிக்க முகாந்தரத்தோடு இவரை குறை சொல்லணும், குற்றம் கண்டுபிடிக்கணும், இவரை அழிக்கணும், வகதேடி சாத்தா சுற்றி திரிஞ்சது மாதிரி இவங்களுக்குள்ள பிசாசி நுழைஞ்சி இவங்களை சாத்தா பயன்படுத்தி வகதேடி சுற்றி திரிஞ்சதுனால அந்த சிலுவை பாடு மரணம் வரைக்கும் இவர் விலக வேண்டியதாக இருக்குது, மாறி போக வேண்டியது இருக்குது, ஒதுங்க வேண்டியது இருக்குது, தவிர கோலை அல்ல. புரிஞ்சுக்குங்க. ஆகவே இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இந்த 3ஆம் வசனத்தில் இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீடர்கள் கொடுத்தாங்க. இயேசு கொடுத்ததாக அவங்க நினச்சாங்க, ஆனால் இங்கே இயேசு கொடுக்கலன்னு இருக்கு. ஏன் அப்படின்னா முன்னாடியே கொடுத்துட்டார் இவர். நீங்கள் இப்போ போன முறையில் அதை கேட்டீங்க, போன வேத பாடத்தில் இதில் 3ஆம் அதிகாரம் 22 இயேசு அநேகரை சீசராக்கி என்ன செய்தார்? ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு நம்ம போன தடவை படித்தோம். அப்போ இயேசு சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்ததுனால அந்த சீசராக்கப்பட்டவங்க அடுத்து ஞானஸ்நானம் கொடுக்க வச்சார். ஞானஸ்நானம் கூட எல்லாரும் கொடுக்க முடியாது. அவருடைய சீடர்கள், அதாவது ஊழியக்காரங்க, முழு நேர அப்போஸ்தலர்கள், அனுப்பப்பட்டவர்கள், டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு உண்மை உள்ள தேவ ஊழியர்கள் தான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியுமே தவிர எல்லாரும் கொடுக்க முடியாது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஞானஸ்நானம் கிடையாது. அதுக்கு அடையாளமாக யோவான் ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதுவும் கூட இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளையின்படி ஞானஸ்நானம் அல்ல. நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ ஞானஸ்நானம் யோவான்கிட்ட பெற்றவங்கெல்லாம் இயேசுவின் கட்டளையிட்ட ஞானஸ்நானத்தை திரும்ப பெற்றாங்கன்னு இருக்கு. நீங்கள் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் பவுல் கேட்குறான் 2ஆம் வசனத்தில், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவி பெற்றீர்களா அப்படின்னு கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க, பரிசுத்தாவி உண்டு என்பதே எங்களுக்கு தெரியாது, கேள்வியே பட்டதில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் அந்த பவுல் டவுட்டை கேள்வி, என்னடா இது, இதான் குமாரே பரிசுத்தாவி நாமத்தில் தானே இப்போ ஞானஸ்நானமே கொடுப்பாங்க, அந்த பரிசுத்தாவியானவர் அங்கே சொல்லி தானே கொடுப்பாங்க, அப்போ நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீங்கன்னு அவன் கேள்வி கேட்குறான். அவங்க சொன்னாங்க, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். ஓ அப்படியா, சரி சரி. யோவான் தனக்கு பின் வருகிறவராக இயேசு கிறிஸ்துவுடைய அடையாளமாக அவன் கொடுத்தானே தவிர மற்றபடி அது இயேசு கிறிஸ்துவுடைய சொன்ன கட்டளையிட்ட ஞானஸ்நானம் கிடையாதுப்பா அப்படி சொல்லும் போது திரும்ப அவங்க ஞானஸ்நானம் பெற்றாங்கன்னே இருக்கு போட்டிருக்கு. திரும்ப ஞானஸ்நானம் பெற்ற போது 6ஆம் வசனத்தில் பவுல் அவர்கள் மேலே கைகளை வைத்து ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்தார். அவங்க எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேசி தீர்க்க தரிசனம் சொன்னதாகவே இருக்குங்க. ஆகவே இதை ஏன் சொல்கிறேன்னா, குழந்தை ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற்றிருக்கலாம், திரும்ப நீங்கள் முழுக்க ஞானஸ்தானம் எப்படி பெறுறது? அப்போ 2 ஞானஸ்தானம் பெற வேண்டிய அவசியம் மாதிரி ஆயிருமே. ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம் தானே எபேசியர் 4:5 இருக்குது. அப்போ நம்ம 2 தடவை பெற்ற மாதிரி ஆயிருமேன்னு சிலர் அநேகர் எடுக்காமல் இருப்பதற்கு, தயங்குவதற்கு அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. ஆகவே இந்த ஒரே ஞானஸ்தானம் என்பது இதுவா அதுவான்னு நீங்கள் நினைக்கணும். உங்கள் கையில் ஒரு பட்டம் இருக்குது, திரும்ப ஒரு பட்டம் வாங்குங்கன்னு ஒருவர் சொல்கிறாரு. அப்போ ஏற்கனவே நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா இது போலியாக இருக்கலாம், அல்லது காலாவதியாக இருக்கலாம். ஆதார் கார்டை புதுப்பிங்கன்னு சொல்கிறாங்க,
சின்ன பிள்ளைகளுக்கு முன்னாடி பதிங்கன்னு சொன்னதை திரும்ப மறுபடியும் புதுசாக வாங்குங்கடான்னு சொல்கிறான். அந்த மாதிரி நிரந்தரமாக நீடிச்சு இருக்கிறதுக்கு ஒரு ஆய்வானதை ஒரு ஆதாரத்தை நம்ம வாங்கினோம்னா முந்தி ஏற்கனவே வாங்கிட்டோம்னு நம்ம சொல்லக்கூடாது. அரசாங்கம் கட்டளையிட்டதை நம்ம வாங்காவிட்டால் வாங்கி தான் ஆகணும். அதுபோல் இயேசு கட்டளையிட்டார், ஆர்டர். மத்தேயு 28:20 சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமார பரிசுத்தாவி நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார். கட்டளையிட்ட ஆர்டர், ஆலோசனை கிடையாது. ஏதோ முடிஞ்சால் எடுங்க அப்படி கிடையாது, ஆர்டர். ஒரு அரசாங்க ஆர்டர் போட்டால், சட்டம் போட்டால் கீழ்ப்படிச்சு தானே ஆகணும். 144 சட்டம் போட்டாச்சுன்னா எவனும் அங்கே போகக்கூடாதுன்னா போகத்தான் கூடாது. அங்கே போய் ட்ரம் அடிச்சு நான் ஊழியம் செய்வேன், நாங்கள் ஆண்டவர் சொல்லி சட்டத்தை மீறி போனால் உனக்கு அரெஸ்ட் தானே, தப்பு தானே அது. அது மாதிரி இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டாரே, அதைத்தான் பார்க்கணுமே தவிர யோவான் கொடுத்தது இயேசு கொடுத்த கட்டளையின்படி இல்லை. அதை புரிஞ்சதுனால திரும்ப இயேசு சொன்னபடி எடுத்தாங்க. அதனால் 2 ஞானசானம் அர்த்தம் இல்லை, ஒரே ஞானசானம் தான். அது அவங்க அது எடுக்கலை, அறிஞ்ச போது அது எடுத்தாங்களே தவிர 2 ஞானசானம் பெற்றதுக்கு அர்த்தம் வராது. இப்போ இன்றைக்குள்ள பெரிய ஆளுகளை செஞ்ச தவறு என்னென்னா, கோயிலுக்குள்ளே ஒரு சின்ன தொட்டி, வெளியே ஒரு பெரிய தொட்டியை கட்டுறான். ஏன் அப்படி? ஏதாவது ஒன்று வைப்பா, ஒரே ஞானஸ்தானம் தானே இருக்கு, இதுவா அதுவா ரெண்டாவது நம்ம பேசிக்கிடுவோம். ஏதாவது ஒன்று வை, ஒன்று இப்போ பெரிய தொட்டியை காலி பண்ணு, இல்லாட்டினா சின்ன தொட்டியை காலி பண்ணு. ரெண்டையும் கொடுப்பேன்னா 2 ஞானஸ்தானமா? குழந்தை ஞானஸ்தானம், அதுக்கு ஆட்களை நியமிக்கிறது, அப்புறம் திடப்படுத்தல விவரம் சொல்லிடுவாங்களாம். அப்போ சொல்லுங்க, அப்படி செஞ்சாங்களா? இயேசு அப்படி செய்ய சொன்னாரா? அந்த வழிமுறைகள் சபைகளில் 1ஆம் நூற்றாண்டில் ஆதி சபையில் இருந்துச்சா? ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்கள் படி தான் போதிக்க கடவான். போடப்பட்ட அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று 1 கொரிந்தியர் 3:11 இருக்கு. அதனால தயவு செய்து பாரம்பரிய கிறிஸ்தவங்களாக இருக்காதீங்க. மனசுடைய கற்பனைகளில் உபதேசங்களாக போதித்து வீணான ஆராதனை எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஏசாயா 19 உள்ளதை மத்தேயு 15:9 இயேசு சொல்லி சத்தம் போட்டார். மத்தேயு 15:6 உங்கள் மனசுடைய கற்பனைகளின்படி நீங்கள் நடந்து தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாக நீங்கள் செய்து, அந்த வசனத்தை படிங்க. மனசுடைய கற்பனையினாலே, பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை மீறுறீங்கன்னு சொல்கிறார். இந்த படிங்க, மத்தேயு 15:6. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் சொல்கிறார். அதில் 9ஆம் வசனத்தில் தேவனுடைய மனசுடைய கற்பனைன்னு இருக்கு. இங்கே கீழே பாரம்பரியத்தினாலே உங்களுடைய மனசை தேவனுடைய கற்பனையை நீங்கள் மீறுறீங்கன்னு சொல்கிறார். அப்போ சபையில் ஏதாவது ஒரு கற்பனை தான் இருக்கணும். தேவனுடைய கற்பனையா இல்லை மனுஷ கற்பனையா? மனுஷ கற்பனை மரணத்தில் போய் முடியும் இருக்கு, தேவ கற்பனை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆகவே உன்னுடைய கமிட்டி, உன் ஆலோசனை, உன்னுடைய காரியமெல்லாம் வேதத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணுமே தவிர உலகப்பிரகாரமான காரியங்களை சபையில் புகுத்தி இது ஒரு சபைன்னு சொன்னால் கர்த்தர் அதை ஒரு காலம் உங்களை அறியேன் தெரியாதுன்னே சொல்லிடுவார். 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகை கதவை தட்டும் போது எவ்விடத்தாரோ அறியேன், யார் நீங்கன்னு கேட்ட மாதிரி தான் சொல்லுவாரே தவிர அட்ஜஸ்ட் பண்ணி செய்ய மாட்டார். தேவன் இல்லையா? ஒரு சரியான சாதாரண ஒரு மிலிட்ரிமேன் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களா? ஒரு டீச்சரு, ஹெட் மாஸ்டர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க? ஒரு ஆஃபீஸில் சின்ன சின்ன காரியத்தில் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க? தேவன் எப்படி இருப்பார்? தேவசாயியில் படைக்கப்பட்ட உனக்கே அந்த மாதிரி நற்கிரிகள், அந்த மாதிரி கரெக்டு, அந்த மாதிரி ஒரு
கற்பனைகள் கட்டளைகள் வந்து கரெக்டாக இருக்கணும் வைக்கணும்னு சொல்லி எப்படி ஒரு மனுஷ பிறவியே அப்படி இருந்தா வானத்தையும் பூமி உண்டாக்கின உன்னையே உருவாக்கின அவர் எப்படி இருப்பார்? நீதியின் தேவன் அவர். லேலுயா, நீதிக்கெல்லாம் உருவம் அவர் தான். ஆகவே குமாரனாகி இயேசு ரட்சிக்க வந்ததுனால கொஞ்சம் அடக்கி வாச்சார் தவிர மற்றபடி கோபக்காரர் தான். தேவனுக்குரிய அதே நீதி இவருக்கு இருக்குது. ரட்சகராக வந்ததுனால கொஞ்சம் அடக்கி வாய்ச்சார், அவ்வளோதான். அப்போ அவருடைய கோபத்தை நீங்கள் வியாபார வீடை ஆக்கும்போது கோயிலில் பார்த்துருப்பீங்க. சாட்டை எடுத்து விரட்டி விட்டு ஒரு ரவிடீசம் அங்கே அலப்பறை பண்ண மாதிரி தான் செஞ்சார் தவிர அடிக்கலை. நல்ல வேலை. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவர் பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலம் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சங்கீதம் 2:12 அன்னைக்கே சொல்லியிருக்கு. குமாரனாலே அப்படித்தான். அப்பாவுக்கு இருக்கிற புத்தி பிள்ளைக்கு இருக்கணும். ஆனாலும் இரட்சகராக வந்ததுனால பொறுமையாக போகிறாரு. அவர் கண்ணீர் விட்டார். அதே சமயத்தில் அக்கினி ஜுவாலையாகவும் அவர் கண்ணு மாறிச்சு. வெளிப்படுத்த 2:18 இருக்குது. அவர் கண்கள் அக்கினி ஜுவாலயமுடைய கண்களையுடைய தேவகுமாரன் சொல்லுகிறதாவதுன்னு அந்த சபையில் வெளிப்படுத்துகிறாரு. அக்கினி. அவர் வாயிலிருந்து இருவரும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவர் முகம் சூரியனை போல இருந்ததுன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 1:16 இருக்குது. 14:16 இருக்குது. அவரை கண்டபோது நான் செத்தவனை போல விழுந்தேன்னு யோவான் சொல்கிறான். மார்பலை சாய்ந்தவன், அவ்வளவு செல்லப்பிள்ளையாக இருந்தவன் மகிமையின் இயேசுவை பார்க்கும்போது செத்தவனை போல விழுந்த அந்த அளவில் புவரானவர் இயேசு. சாதாரணமானவர் அல்ல. அவர் ஆர்டர் கட்டளை. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ஓ சபை தான் முக்கியமா? உன் பாரம்பரியம் தான் முக்கியமா? ஓ முன்னோருக்கு சொல்கிறதாண்டா முக்கியம் உனக்கு? அவெல்லாம் பரலோகத்துக்கு வருவானா? நியாயந்திருப்பில் நிற்பானா? அவன் பின்னாடி போகிற ஏசு தான் கோல்டு மாடல். புரிஞ்சுக்க. நீ அறியாமல் இருந்துட்டா அறியாமையே இருந்து தொலைஞ்சிடலாம். உன்னை அறிய வச்சிருக்காரு. இப்போ இதன் மூலமாக கேட்க வச்சிருக்காரு. டக்குன்னு மாறு, திரும்பு, மனம் திரும்பு. ஆகவே செத்தவர்களுக்காக ஞானசானம் எடுத்தாங்க அந்த காலத்தில். மருத்துவருக்காக சிலர் ஏன் ஞானசானம் பெற்றீங்கன்னு பவுல் கேட்குறான். இப்படி இயேசு இப்போ நான் போன வாரம் ஒரு விளக்கம் சொன்னேன். இன்றைக்கி நம்ம ஜெனரேஷனில் வந்து தெளிப்பு ஞானசானம் இருக்குது, குழந்தை ஞானசானம் இருக்குது, இயேசுவின் நாமத்தில் ஞானசானம் இருக்குது. இப்படி எவ்வளவோ இருக்கு இல்லையா? அதுக்கு தான் உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். இயேசு தான் நமக்கு மாடல். இவங்கெல்லாம் அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார்னு வேதத்தில் இல்லாத முரண்பாடாக உள்ள காரியத்தை கர்த்தர் பேரில் நியமித்து அதை நம்பி தொலைஞ்சவங்க தான் பாமர மக்கள். ஒரிஜினல் வந்து இயேசு கிறிஸ்து உபதேசம் தெளிவாக போட்டிருக்க. அருமையாக அழகு தமிழில் கொட்டை எழுத்தில் அருமையாக கொடுத்தாச்சே. நான் ஒன்றும் புதுசாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இல்லை புது ஒரு உபதேசத்தை இறக்குறேன். நான் உங்களுக்கு என்னுடைய பாரம்பரியங்கள்லாம் விட்டுட்டு இயேசுவை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த புடிங்கப்பான்னு தான் சொல்கிறேனே தவிர புதுசாக ஒன்று எங்கிட்டோ இருந்து ஒரு வெள்ளைக்காரன் சொன்னதாக நான் இங்கே சொல்ல வரல. நீங்களும் அதை அறிவீர்கள். அதனால் இன்றைக்குள்ள சபைகளை நீங்கள் சாக்கு போக்கு சொல்லாமல் அவன் சொன்னான் இல்லாமல் இயேசு என்ன சொன்னார்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியத்தில் ஞானஸ்தானம் கொடுங்க. அந்த ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். சகல ஜாதிகளையும் சீசராக்கி என்று சொன்னார். சின்ன குழந்தைகள் எப்படி சீசராக முடியும்? குழந்தைகள் ஞானஸ்தானம்னா அவங்க எப்படி சின்ன குழந்தைய பாவம். அதனால் கர்ப்பத்தில் பாவத்தில் தான் கர்ப்பம் தரிக்கிறாங்க. அவங்க மறுபடியும் பிறக்கணும்னு நிக்கோதோமுக்கு சொன்னார் இல்லையா? அந்த மறுபிறப்பு அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. பிறப்பு தான் தெரியும், மறுபிறப்பு தெரியாது. சிறவேலி போதகருக்கே தெரியலையான்னு கேட்கலையா இயேசு? இவங்களுக்கு என்ன தெரியும்? ஆகவே
வாக்குவாதம் பண்ணாமல், சவடால் பேசாமல், எதிர்த்து பேசாமல் வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. நிதந்தோறும் நீ குளிக்கிறீல, அந்த மாதிரி இது ஒரு ஞான குளியல். ஞான ஸ்நானம், ஸ்நானம்னா குளிக்கிறது. ஞானம் வந்த பிறகு ஸ்நானம் எடுக்கிறது. அந்த ஞானம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இருக்கு. தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு தெரியுமா? அப்போ செத்து போனால் என்ன செய்ய, பரலோகத்துக்கு போகாது சிலர். ஒருத்தன் சொல்கிறான், சின்ன குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக பரலோகத்துக்கு போயிடுவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள். ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள்லாம் அப்படி சொன்னாரா? யூதர்கள் வந்து அன்றைக்கி எவ்வளவு ஞானஸ்தானமே பெறல, அந்த குழந்தைங்க எப்படி பெற்றிருப்பாங்க? ஆனால் பிள்ளைகளை என்னிடத்தில் வர்றதுக்கு இடம் கொடுங்க, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதான் சொன்னார். ஏன்னா அந்த பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் வரும் பலன். அது முஸ்லீமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், ஆர்சி கிறிஸ்டினாக இருக்கலாம், பெந்தேகோஸ்தா, எந்த ஆளாக எந்த கோஷ்டியாக இருந்தாலும் பிள்ளைகள்னு எடுத்துக்கிட்டால் அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள். அவன் வேணா அல்லான்னு சொல்லி போட்டோம், இவன் வேணா ஈஸ்வரன் முருகன்னு சொல்லிட்டு போட்டோம், அதுக்கெல்லாம் அது அவன் சொன்னது மாதிரி ஆகாது. கர்த்தர் ஒருவர் தான். நீங்கள் ஓசியா புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா, வெள்ளாமையை விளை செய்தேன், எண்ணெயை பெருக பண்ணினேன், அவங்க குடும்பத்தை ஆசீர்வதித்தேன், செழிக்க பண்ணினேன், அவர்களோ அதை பாகாலுடையதான் ஆக்கினாங்கன்னு கவலைப்படுறார் ஆண்டவர். ஆனாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். அதான் இயேசு மலைப்பிரசவத்தை சொன்னார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுறாரு, நீதி உள்ளோர் மேலும் அநீதி உள்ள மேலும் மழையை பெய்ய பண்ணுறாரு. ஏன்னா தேவன் இல்லையா, பாரபட்சம் பார்க்கக்கூடாது. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அதனால் இந்த குருகுண புத்தியை விட்டுருங்க. எல்லா பிள்ளைகளும் கர்த்தருடைய பிள்ளைங்க தான். ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் விவரம் தெரியும் போது, நன்மை எது தீமை எதுன்னு விவரம் தெரியும் போது, அந்த பிறந்த அந்த பிறவியிலேயே உள்ள பாவத்தை செயலாக செய்யும் போது அவன் பாவியாகிறான். புரிஞ்சுக்கிங்க. அதுக்கு முன்னாடி அவன் பாவியாக பிறந்தாலும் அவன் செஞ்ச பாவம் இல்லை, அவங்க அப்பா அம்மா அந்த முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான். அது இந்த பிள்ளை காரணம் ஆகாது. நான் பாவத்தில் கர்ப்பம் தரித்தேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்னு பவுல் தாவீது சொல்கிறான் இல்லையா 51ஆம் சங்கீதத்தில். சிறுகினிடத்தில் பிறந்தவன் எவனும் நீதிமான் கிடையாது. இயேசு ஒருவர் தான் பரிசுத்தாவியானவனால் பிறந்தவர் தவிர உலகத்திலேயே எல்லாரும் சிறுகினிடத்தில் பிறந்தவங்க எல்லாரும் பாவி தான். அதனால ஒருத்தம் கூட நீதிமான் கிடையாதுன்னு ரோமர் 3:10 இருக்கு. ஒருத்தம் கூட கிடையாதுன்னு. அப்போ அந்த பாவத்தில் கர்ப்பம் தரிக்கிறதுனால அதுக்காக நரகத்தில் அந்த பிள்ளை போகாது. ஏன்னா உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி இயேசு. யோவான் 1:29 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்காருன்னு 1 யோவான் 2:2 இருக்கு. அதனால பாவத்தினால நரகத்துக்கு போகிறது வராது, யாருக்கும் வராது. சின்ன குழந்தைங்க பாவத்தில் பிறந்தாலும் அது அந்த பிள்ளைங்க பாவத்தை எல்லாம் இயேசு போக்குனதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளை தேவ பிள்ளையாக மாறுது. அவங்க தூதர்களை போல் போய் சேருது. சின்ன குழந்தைகள்லாம் பரலோகத்தில் போய் தூதர்கள் லிஸ்ட்டில் போய் சேர்றாங்க. ஆமாம், முஸ்லீம் வீட்டில் பிறந்ததுனால முஸ்லீம்னு பேர் வைக்கிறான், சுன்னத்து பண்ணுறான். அந்த பிள்ளை பாவம் என்ன செய்யும்? அதே பிள்ளை இந்து வீட்டில் பிறந்திருந்தா இந்து பேரை வைக்கிறான். வார்த்தைகள் மாறுது, பொருள் ஒன்று தானே. இப்போ நாளைக்கு லென்த் டேஸ் தொடங்குது. நாளைக்கு நோம்பு முஸ்லீம் தொடங்கிட்டான். நோம்புன்னு சொல்கிறான், நம்ம லென்த் டேஸ்ன்னு சொல்கிறோம். சாம்பார் புதம்னு ஒருத்தன் சொல்கிறான், ஒருத்தன் உபவாசம்னு சொல்கிறான். அதுக்கு முன்னாடியே ஒருத்தன் விரதம் 40 நாள் விரதம்னு சொல்லிட்டான். எல்லாமே 40 நாள் கரெக்டாக வர்றது விரதம். வார்த்தைகள் மாறுதே தவிர அந்த நிகழ்வு அந்த பொருள் ஒன்று தானே. அதான் திருக்குறளில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு அழகாக சொல்லியிருக்கு. யோவான் 5:39 சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளேன்னு தான் சொன்னார்.
பழைய ஏற்பாடு வேதமாக இருந்தாலும் சரி, வேத வாக்கியம்னு எங்கெங்கே சொல்லப்படுதோ அந்த கருப்பொருள் முழுவதும் என்னை குறித்து தான் சொல்கிறார். யாருக்கு தெரியாது? எவனுக்கு எவன் எதை பகுத்தறிஞ்சு சொல்ல முடியும்? நீங்களாவது புரிஞ்சுக்கங்க. எல்லா பிள்ளைகளும் கர்த்தருடையது, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையதுன்னு நீங்கள் படிக்கலையா? பழைய ஏற்பாட்டில் படிக்கலையா? எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். எசேக்கியேல் 18:20 இருக்கு. எல்லா ஆத்துமாக்களும் கடவுளுடைய தானே. ஆதாமிலிருந்து வந்தாங்கன்னா அப்போ ஆதாம் தேவனால் உண்டானவன் இருக்க, அப்போ தேவன் தான் பொறுப்பு, அவர் தான் எல்லாம். ஆகவே ஞானசான காரியங்கள் அடையாளமாக சொன்னார், கட்டளைன்னு சொன்னார். இந்த கட்டளைக்கு தயவு செய்து கிறிஸ்தவர்களே, அவன் சொன்னான் இவன் சொன்னான், இயேசுவி நாமத்தில் இருக்க, பேதுரு சொல்லிட்டானே, லூக் அப்போஸ்தலர் 2:38 சொல்லிட்டானே, அப்போஸ்தலர் 19:5 சொல்லிட்டானே. அப்படின்னா அதே பேதுரு தான் அப்போஸ்தலர் 10:48 கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கன்னு அங்கே சொன்னதாக இருக்கே. அதுக்கு என்னடா சொல்கிற? அப்போ மாற்று, கர்த்தருடைய நாமத்திலேன்னு ஒரு சபையை உருவாக்கு. அப்போ அவனை குழப்பம் வருதுல்ல. அப்போஸ்தலர் 8:37 படிக்கும்போது, அப்போஸ்தலர் 8:12 படிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றாங்கன்னு இருக்கு. எந்த நாமத்தில் பெற்றாங்கன்னு அங்கே போடவே இல்லை. அதுக்கு நீ என்ன சொல்கிற? மத்தேயு அப்போஸ்தலர் 16:32 அந்த ராத்திரியிலேயே ஞானஸ்நானம் பெற்றாங்கன்னு இருக்கு. எந்த நாமத்தில்னு சொல்லப்படலை. நீ என்ன சொல்கிற? அதுக்கு என்ன சொல்கிற? ஆகனால இந்த குழப்பங்கள், வேதவசனம் ஒரே இடத்துல முழுமையாக இருக்காது. அங்கே கொஞ்சம் அங்கே ஆவியானவர் கூட்டி சேர்ப்பார். அதுக்குரிய ஆவியை பெற்ற ஊழியர்கள் பகுத்து தொகுத்து கொடுப்பாங்க. அதனால் நீ உடனே கீழ்ப்படிஞ்சாலும் சரி, அல்லது நேரம் எடுத்துக்க, அறிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி உனக்கு கிடைச்ச வாய்ப்பு காலங்களில் பயன்படுத்தி ஒரு நல்ல தேவ மனுஷங்கிட்ட போய் முழுக்கு ஞானஸ்நானம் வாங்கிக்க. ஞானஸ்நானம்னாலே ஸ்நானம்னாலே குளியல் தான். முழுக்குன்னு இருக்கா அப்படின்னு சிலர் கேட்குறீங்க. தீத்து 3:5 போட்டிருக்கேன். மறுஜென்மம் முழுக்குன்னே இருக்குது. இந்த வசனம் போட்டிருக்கு, மறுஜென்மம் முழுக்குன்னே இருக்குது. தீத்து 3:5 இருக்குது. மறுஜென்மம்னா அப்போ ஆவிக்குரிய முழுக்கு தானே. தண்ணீர் முழுக்குன்னு வெளிப்படையாக இருக்கான்னா வெளிப்படையாகவும் இருக்குது. பவுல் சொல்லியிருக்கான். எபேசியர் 5:26 சபையை தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து போட்டிருக்கு. தண்ணீர் முழுக்குன்னே இருக்கு. நீ வசனத்தில் போதாதா? வசனத்துக்கு சத்தியத்தை கீழ்ப்படுகிறதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு வாக்குவாதம்? எவ்வளோ வாக்குவாதம்? நான் 1991-92 டி கல்லுப்பட்டியில் எமோஜான் ஐயா ஒருவர் பாஸ்டரா ஊழி செஞ்சார். மூத்த போதர்களுக்கு தெரியும். நான் வந்த புதுசில் என்னைய பல இடங்களில் பயன்படுத்தினாங்க, சுவிசேஷகர் மாதிரி. அந்த நேரத்தில் என்னைய ஞானஸ்நானம் கொடுக்க, அந்த 3 நாள் கன்வென்ஷனுக்கு பிறகு ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னாங்க. அப்போ நான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது கேட்குறேன் ஒரு அம்மா கிட்ட, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கிறையா? அந்த அம்மா திரும்ப என்னை பார்த்து, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கிறியா? நான் என்னடா மறுபடியும், அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிச்சு பிறந்தார்னு விசுவாசிக்கிறியா? நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்ப்பம் தரிச்சு நீ விசுவாசிக்கிறியான்னு என்னைய கேட்குது. பக்கத்தில் உள்ள ஏம்மா என்னம்மா அவர் சொல்கிறது நீ ஆமான்னு சொல்லணுமே தவிர அவரையே கேள்வி கேட்குறியா? அவர் என்ன இப்போ இல்லாமையா உனக்கு கொடுக்க வந்தார்? இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு திருப்பி சொல்லுங்கன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி இப்படி என்னத்தை சொல்ல? இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் ஞானஸ்நானம் வாங்கினா அது அந்த இதே தெரியாதுல்ல. ஞானஸ்நானம்னா என்ன கொஞ்சம் ஓரளவு விளக்கணும். ராக்கி ஞானஸ்நானம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன். மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
விசுவாசம் வந்த பிறகு ஞானஸ்தானம். எந்த விசுவாசம்? எவனும் சொல்லி கொடுக்குறதே இல்லையே. விசுவாசத்தில் 2 விசுவாசம் இருக்குல்ல. பொதுவான விசுவாசம் பழைய ஏற்பாட்டில் விசுவாசிகள் இருந்தாங்க இல்லையா, அதுதான் பொதுவான விசுவாசம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு தொடங்கியிருக்காருல, எபிரேயர் 12:1 துவக்கிறார் முடிக்கிறார் இருக்குல்ல, அது அந்த விசுவாசம்தான். அந்த விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ சில 8ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு 37லேருந்து அவன் கந்தகை மந்திரி புறஜாதி ஞானஸ்தானம் எடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று ரதத்தை நிறுத்த சொல்லி மந்திரியும் பிலிப்பு தண்ணியில் இறங்கினாங்க. பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தானே இருக்கு. அந்த விசுவாசம் இயேசுவை தேவகுமாரன் விசுவாசிக்கிற விசுவாசம்தான். அப்படித்தான், அதான் விசுவாசம் உள்ளவனாகி. இந்த அர்த்தம் தெரியாமல் எடுத்தா என்ன செய்ய முடியும்? எங்கள் ஊரில் கம்மாயில் ஒரு பறவை கம்மா இருக்குது. நான் ஜிப்சி மிஷனில் ஸ்பிரிச்சுவல் லீடராக இருக்கும்போது ஞானஸ்தானம் கொடுக்க வச்சாங்க. அதில் வெள்ளைக்காரங்கள்லாம் வந்து ஞானஸ்தானம் ரொம்ப பேர் எடுத்தாங்க. அதில் வந்து ஒரு அம்மா ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது தண்ணியிலே இவரை இயேசுவி நாமத்தில் அடக்கம் பண்ணுகிறோம்னு முக்கிட்டேன். அவன் அதை மட்டும் கேட்டிருப்பான் போல் இருக்கு. முங்கு நீச்சல் அடிச்சுட்டான் உள்ளேயே. அடக்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டார்ல. அப்போ வந்து நம்ம கொல்ல போகிறாங்க போல் இருக்கு. கொல்ல போகிறாங்கடான்னு உள்ளேயே நீச்சல் அடித்து அதில் ஏறி ஓடுறாரு. ஐயோ அப்பா என்னை விட்டுருங்கன்னு. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி என்னையா அது ஆவிக்குரியது சொல்கிறாருன்னா நீ இப்படி சொல்கிறேன்னு திரும்ப விளக்கம் கொடுத்து அப்புறம் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி புரிதல் இல்லாட்டினா ஞானஸ்தானம் எடுத்து என்ன செய்ய? இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆகவே பற்பல ஞானஸ்தானங்களை விட்டுட்டு ஒரே விசுவாசம், அது இயேசுவை தேவகுமாரன் விசுவாசிப்பது. ஒரே கர்த்தர் இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார். அவர் சொன்னது ஒரே ஞானஸ்தானம். இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் நடந்தது. அது ஒரு அடையாளம். ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டுற மாதிரி தான். ஆமாம், ஞானஸ்தானம் எடுத்ததோடு அவன் காரியம் முடிஞ்சிடல. தொடர்ந்து அதில் தான் அவன் வளர்றான். அதிலிருந்து தான் அவன் அடையாளம். ஒரு ஸ்கூலில் சேர்த்த மாதிரின்னு வைங்களேன். ஒரு ஸ்கூலில் சேர்த்தாச்சுன்னா உடனே பாஸ் ஆகிட்டான்னு அர்த்தமா? ஸ்கூலில் சேர்ந்தாச்சு, இந்த ரெக்கார்ட் ஆகிடுச்சு, இந்த ஐடென்டி கார்டு இருக்குது, அடையாளத்துக்கு தான். அது மாதிரி ஞானஸ்தானம் அடையாளம். நான் இயேசு கிறிஸ்துவை வந்து விசுவாசி மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்துக்கு வந்துட்டேன், மனம் திரும்பிட்டேன், விசுவாசம் உள்ளவன் ஆகிட்டேன், இயேசுக்கு சீசர் ஆகிட்டேன். இதுக்கெல்லாம் ஒத்த அடையாளம் தான் ஞானஸ்தானம். ஆகவே கண்டிப்பாக ஞானஸ்தானம் முக்கியமானது. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அது சொல்லணும்னு என்ன இருக்கு? கட்டளையிட்டதுன்னு என்ன இருக்கு? ஞானஸ்தானம்னு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காருல. உயிர்த்தெழுந்து போகும்போது அது முக்கியமாக இருக்க போய் தானே கடைசி கட்டளையாக கொடுத்தாரு. அதனால ஞானஸ்தானம் பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றவங்க அதில் தொடர்ந்து வளருங்க. ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே அடுத்து ஞானஸ்தானம் பெறுங்க, அபிஷேகத்தை பெறுங்க, வரங்களை பெறுங்க, மனவாட்டியாக மாறுங்க. அல்லேலூயா. ஆகவே இதை விளக்குறதுக்கு இவ்வளவு விளக்க வேண்டியதாக இருக்கு. அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தபடியால் 4ஆம் வசனம் யோவான் 4:4. சமாரியான்னா புறஞ்சாதிங்க. அவங்க நிழல் கூட படக்கூடாது. தொட்டா தீட்டு, நிழல் பட்டா தீட்டு, பார்த்தாலே தீட்டுன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம வரலாறுல நம்ம நாட்டிலேயே தென்பகுதியில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ எவ்வளோ காட்டுத்தனமான காலமாக இருந்திருக்கணும் ஜாதியை பற்றி, மதத்தை பற்றி. ஆனாலும் இயேசு உலக ரட்சகராக இருப்பதுனால பாரபட்சம் பார்க்கல, ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல. அவர் எல்லாரையும் ரட்சிக்க வந்ததுனால பாரபட்சம் இல்லாமல் அந்த வழியை போகிறாரு. அங்கே ஒரு பொம்பளை நின்றுக்கிட்டு யாக்கோப்பு கிணறு பக்கத்தில் மத்தியானம் வந்திருக்கு தண்ணியை பிடிக்கிறதுக்கு. இயேசு அந்த அம்மாவை பார்க்குறார். பொதுவாக பொம்பளைய காலையில் தானே வருவாங்க. இந்த அம்மா ஆள் இல்லாத நேரத்தில் வருது. எவ்வளவு வேதனையாக இருக்கும், எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். இருதயத்தை கர்த்தர் பார்க்குறார். அந்த அம்மாவுக்கு 5 புருஷன்,
5 புருஷன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும், எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கணும். ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும்னாவா போய் போகும்? வேணும்னு நான் போனேன். ஒருத்தன் சொல்கிறான், குண்டு கட்டா தூக்கி போய்யா நான் கண்ணி பொம்பளைய குச்சி வச்ச பொம்பளைய குண்டு கட்டா தூக்கி போய்யா நான் கெடுத்தேன், அவள் தான் படுத்தான்னு சொல்கிறானே ஒரு திமிரு பிடிச்சவன் பகிரங்கமாக பொம்பளைகளை வச்சுக்கிட்டு. 5 புருஷன்னா எவ்வளோ பாடுபட்டிருக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும் அந்த அம்மா. பாவம், அந்த அம்மாவுக்கு தான் தெரியும், நம்ம கேலி பண்ணக்கூடாது. அதனால மக்களுக்கு எல்லாருக்கும் விளங்க வைக்க முடியாது, தெரியாமல் வருது தண்ணி. யாக்கோப்பு அவங்க மாமா கொடுத்த கிணறு அது அந்த காலத்தில். அது தண்ணி மோர வரும்போது இயேசு சீசர்கள்லாம் அந்த பக்கத்தில் கிராமத்துக்கு போயிட்டாங்க உணவு வாங்கிறதுக்கு. கடை பஜார் இருக்கும் இல்லையா, அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ உணவு வாங்கிறதுக்கு போயிருக்காங்க. எவனாவது ஒருத்தர் 2 பக்கத்தில் கூட இருந்திருக்கக்கூடாது. இவருடைய வாயை திறந்தால் எல்லா ஆவிக்குரிய சத்தியமே பேசுகிறதுனால, ஜாலி டைப்பு இல்லாததுனால இருகண முகத்தோடு தான் இருக்கணும். எல்லோரும் இருந்தால் சமாளிப்பாங்க. 1 2 இருந்தால் நம்ம குழந்தை எடுத்துருவாரான்னு சொல்லி கொஞ்சம் கேப்பு கிடச்சா போதும்டா நமக்கு ஜாலியாக போயிடுவோம்னு போன மாதிரி எல்லாம் ஒருத்தராவது நிற்கக்கூடாது. எஜமான்கிட்ட எல்லாம் போயிட்டாங்க, இது தனியாக நிற்கிறாரு. அப்போ அந்த அம்மா தண்ணி வரும்போது இயேசு அந்த அம்மாவுடைய இருதயத்தை பார்க்குறாரு. ஆவிக்குரிய தாகம் அடைகிறாரு. தாகத்துக்கு தா என்று கேட்குறார். 8ஆம் வசனத்திலே தாகத்துக்கு தா என்று சொல்லும் போது அந்த அம்மா சொல்லுது, நீ யூதனாக இருக்க, என்கிட்ட தாகத்துக்கு தானே எப்படியாக்க? ஏன்னா யூதர்கள் அவ்வளோ மத வெறி உள்ளவன், ஜாதி வெறியை பிடிச்சவன், ரொம்ப கேவலமான ஆள் அவன். புறஜாதிகளை நாய்களை விட கேவலமாக நினைக்கிறவன் தான் யூதன். அப்போ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறவங்க நீங்கள் எங்ககிட்ட தண்ணி கேட்கலாமான்னு சொல்லும்போது, ஏப்பா அவங்கள மாதிரி என்ன நினைக்காத, நான் யாருன்று நினச்சிருந்தா உனக்கு தெரிஞ்சிருந்தா அவர்கிட்ட நீயே ஜீவ தண்ணீரை அவர் கொடுத்துருப்பார், நீயே தண்ணி கேட்டிருப்ப. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியாது. ஜீவ தண்ணியா, என்ன தண்ணியா, ஜீவ தண்ணி புரியல அந்த அம்மாவுக்கு. அப்போ கிணறு ஆழமாக இருக்க, எப்படி உனக்கு ஜீவ தண்ணி உண்டாகும் தெரியாதுல்ல. அப்போ யாக்கோப்பை விட நீ பெரியவரா? அவங்க எல்லாம் இங்கே தான் குடித்தாங்க வச்சாங்க, இந்த தண்ணியை விட நீ கொடுக்குற தண்ணின்னு அவ்வளோ இதா? யாக்கோப்பை விட நீ பெரிய ஆளான்னு கேட்குற மாதிரி கேட்குது. பாவம் தெரியல, கேட்குது. இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். 13 நான் கொடுக்குற தண்ணீரே 14 ஜீவ தண்ணீர் உண்டாகும். அவன் இருதயத்திலிருந்து எப்போதும் ஊறிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே அவன் ஜீவ தண்ணீரில் அந்த இதில் இருக்கும். ஜீவ தண்ணீர்னால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து பரிசுத்த ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும்னு சொன்னார். இதுலேயே யோவான் 7:37 சொன்னார். ஜீவத்தன் நதிகள் ஓடும்னு சொன்ன. நதிகள்லாம் ஆறா, அப்படியே ஆறா வரும், கம்மாய் கிடையாது, ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி வரும்னு சொல்கிறாரு. யாருக்கு ரொம்ப எளிய முறையில் தான் சொல்கிறாரு, ஆனால் புரியல, மக்களுக்கு புரியல. அப்போ இந்த அம்மா சொல்லுது, ஐயா எனக்கு தாகமே வராமல் இருக்கிறதுக்கு அந்த தண்ணி எங்களுக்கு கொடுங்க. இப்போ சில ஆளுங்க சொல்கிறாங்கல்ல, பசியே இல்லாட்டினா நல்லா இருக்கும்னு. இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தானே இவ்வளோ பாடு, பசியே எடுக்காட்டினா எப்படி நல்லா இருக்கும்னு சொல்லி சிலர் சொல்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. ஐயா தாகமே இல்லாட்டினா நல்லா இருக்குமே, அப்போ இதை புதுசாக விசித்திரமான ஒரு தண்ணியை சொல்கிறாரு, அப்போ அதை கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி அறியாமல் சரீரப்படி கேட்குறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, ஓ புருஷனை கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, எனக்கு புருஷன் இல்லை. 17 அப்போ புருஷன் இல்லைன்னு சொல்கிறது உண்மைதான். ஏன்னா உனக்கு 5 புருஷன், இப்போ இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல. எப்படி இருக்கும்? நம்ம யாருக்கும் தெரியாது, ரகசியம். ஊரை விட்டு ஊர் வந்தாலோ அல்லது தெரியாமல் வந்தாலோ யாருக்கும், அந்த ஊருக்காரங்களுக்கு வேணால் வேறு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர் இது கரெக்டாக சொல்கிறாரு. அப்போ அதில் இந்த அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு.
உடனே அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். 19 யார் என்று காண்கிறேன்? சாதாரணமாக யூதனா நினச்சா, அப்புறம் யாக்கோபோட நீ பெரிய ஆளா அப்படின்னு நினச்சா, அப்புறம் ஆண்டவரேன்னு சொல்கிறா, அப்புறம் தீர்க்கதரிசியாக காண்கிறேன்னு படிப்படியாக அந்த அம்மா இயேசுவை அறிகிற அறிவில் வர்றா. அப்போ இந்த மாதிரி தான் இன்னைக்கு உள்ள ஆளுக இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியல. அப்பான்னு சொல்லவா, இல்லை உன் அம்மான்னு சொல்லவா, இல்லை அருள்நாதன்னு சொல்லவா, யெசுவான்னு சொல்கிறான் ஒருத்தன். இப்போ புதுசாக பேர் வச்சு கூப்பிட்ட மாதிரி என் அருள்நாதர் ஒரு பேர் வச்சுருக்காரு, அருள்நாதர். இவர் இந்த ஏகப்பட்ட பேருங்க இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த அம்மா படிப்படியாக அறிஞ்சிக்கிட்டு வர்றா, முழுசாக சொல்லலை. அப்போ எங்கள் பிதாக்கள்லாம் இந்த மலையில் தான் தொழுது கொண்டு வந்தாங்க 20. நீங்கள் இந்த எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தில் தொழுது கொண்டோம்னு சொல்கிறீங்களேன்னா இயேசு சொல்லலை, யூதர்கள் அப்படி சொன்னாங்க. நீங்கள்னா அவங்க ஆளுகள் தானே, நீங்கள் அதைத்தானே நீங்கள் சொல்ல வர்றீங்க, அந்த அர்த்தத்துக்கு சொல்கிறீங்க. அதனால இயேசுவின் போதனை அது அல்ல. அப்படின்னா எங்கும் தொழுது கொள்ளு காலம் உண்டு ஏன் சொல்கிறாரு? இவர் போதனை வித்தியாசமானது, மாறானது, புதிதானது. இன்னும் சொல்ல போனால் மார்க் 1:27 போட்டிருக்கு, இயேசுவின் வாயை திறந்து சொன்ன போதனை எல்லாம் புதுசு, அதான் புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறோம். இந்த வசனம் படிக்கிறீங்களா? மார்க் 1:27. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, எல்லா மக்களும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்தாவிகளுக்கும் கட்டளை கொடுக்கிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. இவர் எப்படிப்பட்டவரோ புதுசா பேசுறாரே. ஆமா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னதெல்லாம் புதுசு தான். அதான் புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறோம். பழைய ஏற்பாடு என்று முடிஞ்சு போன காலாவதியான கட்டளைகள், கற்பனைகளை பழைய ஏற்பாடுன்னே போட்டிருக்கு, இதுலேயே இருக்கு. வேத அறிஞர்கள் வேதாகாம பள்ளியில் அதை யாரும் சொல்லலை, பவுல் சொல்கிறான். 2 பேதுரு 3:14-15 பவுல் சொல்கிறாயா பழைய ஏற்பாடுன்னு, நம்ம சொல்லலை. அல்லது வேத பாடசாலையில் மகாத்மா காந்தி இதில் அடிக்கிறாங்களே அவங்க சொல்லலை, அதை பவுல் சொல்கிறான். வேதாகமம்னு சொல்கிறதும் பவுல் சொன்னது தான். ரோமரில் 1:4 இருக்குது, பரிசுத்த வேதாகமங்களில் அப்படி இருக்கு. எல்லாமே பவுல் சொன்னது தான். அதை நிருபங்கள் படித்தா தானே இவனுக்கு விளங்க போகுது. ஆகவே பழைய ஏற்பாடு ஒரு முக்காடு, அதனால் இயேசு புதியதை கொண்டு வந்தார், புதுசு போதனைகளை கொண்டு வந்தார், அதான் புதிய ஏற்பாடு. அதனால் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரியாதவன் ஊழியக்காரன் கிடையாது, கிறிஸ்தவனும் கிடையாது. அங்கே ஒரு காலு இங்கே ஒரு காலு வச்சு அவன் எங்கே இருக்கானே தெரியாதுல்ல. இருமணம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவன்ல இருக்கு. சொல்கிறது இன்னதுன்னு தெரியல, அவன் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறான்னு 1 தீமோத்தேயு 1:7 இருக்கு. அவன் சொல்கிறது அவனுக்கே புரியல. இப்போ உதாரணமாக யாக்கோப்பிலிருந்து தான் இஸ்ரேல் ஜனங்க வந்தாங்க. யாக்கோப்பை பேசுகிறான், மோசையை பேசுகிறான், யோசேப் பழைய ஏற்பாடுக்காரங்களை பேசுகிறான், கிதியோனை பேசுகிறான், தெபோரால பேசுகிறான், அந்த மாதிரி சிம்சோனை பேசுகிறான், தானியேலை பேசுகிறான். இவங்க எல்லாரும் இஸ்ரவேலர்கள். ஆனால் பவுல் என்ன சொல்கிறான்? ரோமர் 10:1 இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்யல? ரட்சிக்கப்படலை.
மனம் திரும்புங்கள்னு அவங்களுக்கு தான் இயேசு சொன்னார். மனம் திரும்பாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, இயேசு கட்டளையின்படி ஞானஸ்தானம் பெறாதவங்க, இயேசுவின் சீசர்கள் ஆகாதவங்க, அதனால கிறிஸ்தவங்க ஆகாதவங்க, இவங்களை போய் இத்தனையும் பெற்ற கிறிஸ்தவனுக்கு நீ விளக்கி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவனை மாதிரியா பாசு, அவனைப்பார், இவனைப்பார், சிம்சோனைப்பார், தானியேலைப்பார், அவனுடைய பதவியைப்பார், அவன் ராஜாங்கத்தைப்பார், அவன் சண்டையப்பார், அவனுடைய இதைப்பார்ன்னு ஏன் முட்டா பையனே, ரட்சிக்கப்படாதவனை ரட்சிக்கப்பட்டவனுக்கு மாதிரியா அவனை பற்றியே 1.5 மணி நேரம் பேசுறியே, நீ மனுஷனா? நீ ஊழியக்காரனா? நீ பகுத்தறிவாதியா? நீ கிறிஸ்தவ ஊழியக்காரனா? நீ எப்படி நீ உருப்படையாக போகிற? நீ கிறிஸ்தவ ஆள்களை எப்படிடா நடத்த போகிற? நீ சொல்லுங்க. பரிசுத்த அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருந்தான் பழைய ஏற்பாட்டில். எவன் கிறிஸ்தவன் பேரில் எவன் இருந்தான்? அவன் ரட்சிக்கப்படாத வேண்டு பவுல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ரட்சிக்கப்படணும்னு நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்ன வரைக்கும் அவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கான். அதை போய் நோண்டிக்கிட்டு ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்தானம் பெற்றவன், அபிஷேகம் பெற்றவன், இயேசுவின் சீசன் ஆனவன், கிறிஸ்தவன் பேர் பெற்றவனுக்கு காலாவாதி ஒன்றும் இதெல்லாம் இல்லாதவனை போய் இவனுக்கு மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்கிறிய. உன்னைய கோபத்தில் வையாமல் நான் என்னடா செய்ய முடியும்? இப்படியே தொடர்ந்து கருத்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களை நான் என்ன செய்ய முடியும்? வையரை தவிர வேற என்ன செய்ய முடியும்? உங்களை ரொம்ப சாதுவானவன் அப்பாவி நான், எனக்கே டென்ஷன் ஆகுது. நீங்கள் செய்கிற காரியங்கள் மாற்றிக்கங்க, தயவு செய்து மாற்றிக்கங்க. ஏன் 1.5 மணி நேரம் பேசுகிறேனே, எவனா மருந்து சொல்லு, நான் சொல்கிற தப்புன்னு சொல்லு, நான் சொல்கிற தவறுன்னு நீ சொல்லு பார்ப்போம். நீ சொன்னால் நீ ஒரு ஆம்பளை, அதான் புருஷராக இருங்கன்னு சொல்கிறாரு 1 Corinthians 16 புருஷராக இருங்கள், திடன் கொள்ளுங்கள். நீ புருஷனாக இருந்தா நின்று சொல்கிறா பதில் பேசு. ஏன் கிறிஸ்தவங்களை யூதர்கள் ஆக்கிக்கிட்டு இருக்க, இஸ்ரவேலர்கள் ஆக்கிக்கிட்டு இருக்க? சண்டைக்கு போனவனை அங்கங்கே வெட்டி குத்தி கொன்னவனெல்லாம் இவனுக்கு நீ மாதிரியா ஏன்டா சொல்லிக்கிட்டு இருக்க? வேசியே கெதினி கெடுத்தான் சிமியோனு, அவன் தான் கிறிஸ்தவ வாலிபர்களுக்கு முன்னோடியா? ஒப்பாட்டியில் வச்சிருந்தவன் தான் இவனுக்கு மாடலா? என்ன சொல்ற நீ? தயவு செய்து மனம் திரும்புங்க. கொஞ்சம் கடின வார்த்தைகள் மாதிரி என் வார்த்தை இருந்தாலும் உங்கள் மேலே உள்ள பாசத்தில், அன்பில், வேதனையில் உச்சக்கட்ட வேதனை இப்படியே போயிடுச்சே கிறிஸ்தவம். நான் இருக்கிற வரைக்கும் கத்திக்கிட்டு இருக்கேன், நான் செத்து போனால் யார் சொல்லுவாங்க? நீங்கள் எழும்புங்க. அங்கிட்டு என்னை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா சந்தோஷமாக நான் செத்துருவேன். வேதனையில் சொல்கிறேன். வருமானத்துக்காக இருக்கிறவன் இப்படி பேசுவானா? காசுக்காக இருக்கிறவன் இப்படி பேசுவானா? வசதி பெருக்க நினைக்கிறவன் இப்படி பேசுவானா? வகுத்துக்காக ஊழியம் செய்கிறவன் நான் இப்படி பேசுவானா? மதுரை ஜார்ஜ் சபையை விட்டு நான் வருவானா? இல்லாட்டினா திரும்ப கூப்பிடுறானே, ஏன் நான் போகாமல் இருக்கேன்? இவ்வளவு நாள் கஷ்டம் துன்பங்கள்ல ஏன் நான் தனியாக? அன்றைக்கி எந்த ஸ்தாபனம், எந்த உதவியும் கிடையாது. இனிமேல் கிடைக்கணும்னு நினச்சி நான் பேசலை. என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஐயோ இந்த சத்தியத்தை சொல்லணுமே. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத இன்னைக்கு உள்ள தலைவர்கள், இன்னைக்கு உள்ள மேய்ப்பர்கள் குருடர்களாக இருக்காங்களே. குருடருக்கு குருடர் வழிகாட்டினா கூலியில விழுந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த பாரம் தான், அந்த அப்போஸ்தலருக்கு இருந்த பாரம் தான் ஒரு சின்ன துளி தான். அவங்க உயிரையே கொடுத்தாங்க, நான் அப்படி உயிரை கொடுக்கல. ஜெயிலுக்கு போனேன், அடி வாங்கினேன், சிறை சென்றேன், ஆனால் உயிர் கொடுக்கல. ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் சந்தோஷமாக கொடுத்துருவேன். இயேசுவுக்காக என் ஜீவனை கொடுக்குறது பெரிய காரியம் இல்லை. ஆனால் அந்த சத்தியம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லையான்னு தான் நான் கவலைப்படுறேனே தவிர, இந்த நேரத்தை காலத்தை தயவு செய்து பயன்படுத்திக்க. ஒரு சமாரியா பொம்பளை படிப்படியாக இயேசு அறிஞ்சு கடைசியில் கிறிஸ்து என்னப்பட்ட மேசியா வருவார். அவர் வரும்போது இதெல்லாம் சொல்லுவார்னு இந்த அம்மா பாருங்க, ஒரு தேவன் அறியாத ஒரு அஞ்ஞானி குடும்பத்திலிருந்து வந்த இந்த அம்மா இவ்வளவும் அறிஞ்சு கிறிஸ்து என்னப்பட மேசியா வருவார்னு நம்புகிறாங்க, கேள்விப்பட்டிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் வரும்போது இதெல்லாம் நமக்கு சொல்லுவார். இப்போ இவரே இப்படி சொல்கிறாருன்னா அவர் வந்தால் அப்போ எப்படி சொல்லுவார்னு, இவர் தான் அவருன்னு இந்த அம்மாவுக்கு தெரியல.
2000 வருஷம் ஆகி இவங்க கிறித்தவன் சொல்கிறவனுக்கே தெரியலன்னா அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு பாவம் என்ன தெரியும்? தினந்தோறும் ஜெபம் பண்ணுறானா ஒருத்தன், அவனுக்கே தெரியலன்னா தினந்தோறும் பைபிள் ஸ்டடி, தினந்தோறும் வேதவாட வகுப்பு, அடே எங்கப்பா 72 மணி நேரம் ஜெபமா, அவனுக்கே ஒரு இளவும் தெரியலன்னா அந்த அம்மாவுக்கு என்னடா தெரியும் பாவம்? அந்த அம்மா சொல்லுது, கிறிஸ்து என்னப்பட்ட அவர் வருவார், வரும்போது இதெல்லாம் சொல்லுவார்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு 26, அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிறேன் நானே அவர் என்றார். லேலுயா, உங்ககிட்ட நேரடியாக இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் நான் தான் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு அந்த காட்சி? நீங்களா? அப்படியே ஒரு பெரிய சந்தோஷம், அதிர்ச்சி கலந்த ஒரு மகிழ்ச்சி. அதனால் குடத்தை கீழே வச்சுட்டு ஊருக்குள்ளே ஓடிட்டான். அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா, மலையில் கும்பிடணும்னு சொல்கிறீங்க, ஆனால் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவன் 23, பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி யார் விரும்புகிறார்? பிதாவானவரே விரும்புகிறாரு. பிதாவானவரே விரும்பும் போது நீ எதுக்கு நான் மலையை கும்பிடணும்னு ஏன்டா சொல்கிற? இன்றைக்கி ஒருத்தன் சொல்கிறான், மலையில் வந்து கும்பிடுங்க, ஒரு ரூம்பு கட்டியிருக்கேன், அந்த ரூம்புக்குள்ளே போய் நுழைஞ்சு கும்பிடுங்க, மலையை வந்து கும்பிட்ருக்கேன், இந்த வனாந்தர பண்டிகை நடக்குது அங்கே வந்து கும்பிடுங்க, அங்கே தான் பிரசன்னம் இருக்குது, அப்போ தானே கூட்டம் நம்பி மக்கள் போவாங்க. இந்த கும்பமேளாவில் பாருங்கள் 60 கோடி மக்கள் போய் குளித்தாங்களாம். இந்தியாவில் உள்ள ஜனத்தொகையே 4/3 ஒரு பகுதி போய் குளித்த மாதிரி தானே. அந்த அளவில் மக்கள் கடவுள்லாம் பயப்படுறான், நம்புகிறான், ஏதோ ஒரு கிடைக்கும்னு நினைக்கிறான். இன்னைக்கு அதே தானே இங்கே, அங்கே வாடினா வர்றான்ல, அங்கே வந்தால் காரியம் முடிஞ்சிடும் நான் சொல்கிறான்ல. ஏன் கண்ணீர் விடுகிறாய்? டெய்லி ஒருத்தன் வீடியோ போடுறான், மகளே ஏன் அழுகிறாய், உன் கண்ணீரை இயேசு துடைப்பார், மகனே உன் கடன்கள் அடைக்கப்படும், மகனே தற்கொலை பண்ணாதே, மகனே நீ பாஸ் ஆவாய், மகனே நீ வந்து பணக்காரனாவாய், நீ இந்த மாதிரி வேதனைப்படாத, எல்லாரும் கைவிட்டாங்கன்னு நினைக்காத. ஏன் கைவிட்டாங்க? ஏன் தற்கொலைக்கு போகிறான்? ஏன் கடன் வாங்குறான்? அதுக்கு ஒரு ஆலோசனை புத்திமதி சொல்லலாம். இப்போ ஏன் கண்ணீர் விடுற? ஏதாவது ஒரு மிஸ்டேக், கர்த்தருடைய பிள்ளை கரெக்டாக நடந்திருந்தால் இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காது. உண்மை தானே? இப்போ மாறி நடக்க போய் தானே இந்த நிலைமை வருது. நீ மாற்றிக்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்கிறியே, அது யாருக்கு சொல்லப்பட்டது? எபிரேயர் 13:5 இருக்கு. நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்காரேன்னு இருக்கு. முழு வசனம் அப்படி இருக்கு. நீ மேலே உள்ளதை கட் பண்ணிட்டு கீழே உள்ளதை மட்டும் உன்னைய கைவிட மாட்டான்னு சொன்னால் அவன் என்ன நிலைமையில் இருக்கான்னு உனக்கு என்னடா தெரியும்? இப்படித்தான் ஏமாத்துறாங்க மக்களை. இன்னைக்கு படுற கஷ்டங்களுக்கெல்லாம் தேவன் பொறுப்பு இல்லை, அவன்தான் பொறுப்பு. உன் வாழ்க்கை உன் கையில், எல்லாமே ஓங்கிட்ட இருந்து தான் வருது. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவனால் இப்படி போயிட்டேன், இவனால் ஏமாற்றப்பட்டேன், சரிதான். ஆனால் நீயே அதற்கு பங்கு இருக்குல்ல, உனக்கு அதில் பங்கு இருக்குல்ல. எல்லாமே சாத்தான்னா ஏவாளுக்கு ஏன் தண்டனை கொடுத்துருக்கணும்? ஏன் ஆதாமுக்கு ஏன் ஆண்டவர் தண்டனை கொடுத்துருக்கணும்? சாத்தான் தானே பொறுப்பு, எல்லாம் அவன் தானே. அவனுக்கு மட்டும் கொடுத்துட்டு பேசாம போகலாம்ல. இவங்களும் அதுக்கு காரணம். உடந்த இவனும் இடம் கொடுக்குறான், அதானே அர்த்தம். அன்னைக்கு சொன்னதானே இன்னைக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு காரணம். எல்லாமே சாத்தான் மேல பழி போடாதீங்க. ஆதாம்கிட்ட கேட்டால் அவன் பொம்பளைய மேலே பழிய போடுறான். இந்த நீங்கள் கொடுத்த பொம்பளை தான் அவரை மறைமுகமாக குத்துறான். அவங்க அந்த அம்மா கிட்ட கேட்டால் அந்த பாம்பு தான். எவனாவது ஒத்துக்கிட்டானான்னு பாருங்க. அதே தான் இன்னைக்கு
நீ ஒத்துக்கிற மாட்டான். அவன் குற்றங்களை வந்து மனப்பூர்வமாக சொல்ல மாட்டான். அவன் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு எடுக்கிறவன் இறக்கம் வருவான்னு சங்கீதம் 28:13 உள்ளதை இன்றைக்கி நீ சொல்லு. நீதியை குறித்து, நியாயந்திருப்பை குறித்து, உலகத்தை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறது தானே பரிசுத்த ஆவியானவர் வேலை. நீ எல்லாம் கண்ணீரை துடைப்பார், கவலைப்படாத. எல்லா இறக்கத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தா நீ நல்லவனா? அவன் குற்றத்தை என்னைக்கு உணர்றது, அவன் என்னைக்கு திருந்துறது? அப்போ நீ வேறொரு ஆவியிலிருந்து பேசுகிறேன்னு இதிலிருந்து புரியுது. வேறொரு ஆவினா பிசாசின் ஆவி தான். பிசாசின் ஆவி தானே முத ஏவாள்கிட்ட பேசிச்சு. என்ன பேசிச்சு? உன் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீன்மையில் அறிவீர்கள், நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள். 4 பாயிண்ட் அவன் பேசினான். இதில் ஏதாவது புண்படக்கூடிய அளவில், கடினமாக இருக்கிற அளவில் ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன். இதே தான் இன்றைக்கி பேசுகிறான். இன்றைக்கி அதே தாயா இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கான். அன்றைக்கி சர்ப்பம் பேசிச்சு, இன்றைக்கி ஊழியக்காரன் போர்வையில் பேசுகிறான். இதை புரியலையா நீயே? அலை சொல்கிறவன் தான் ஆதரிப்பான், சிரிக்க சொல்கிறவன் சீரழிச்சிடுவான். ஏசு சொன்னார், மலையில் கும்பிடுங்க, எருசலேமில் கும்பிடுங்கன்னு சொல்லாதப்பா. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இன்றைக்கே வந்துருச்சுங்க. இயேசுவின் காலத்திலேயே ரிலீவ் பண்ணிட்டாரு. அதனால தான் மத்திய 18:20 சொன்னார், என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடினாலும் சரி அங்கே நடுவில் நான் இருப்பேன்னு சொல்லிட்டார். அன்னைக்கே சொல்லிட்டார். அதனால் புனித ஸ்தலம்னு எதையாவது ஒன்று கையை காட்டி அங்கே வா, இங்கே வா, இங்கே வந்து கும்பிடு, இங்கே வந்து ஜெபம் பண்ணு, மக்களை அறியாதவே அலைக்கழிக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துவ பேரை சொல்லிட்டு நீ அலைக்கழிக்காத, மக்களை கெடுக்காத, பொய் சொல்லாத, மக்களை இது பண்ணாத, மாற்றிக்குங்க. எங்கும் தொழுது கொள்ளும் காலம். தேவன் விரும்புகிறாரியா? நீ விரும்பு. தேவன் விருப்பம் தானே ஓ விருப்பமாக இருக்கணும். இங்கே தான் வரணும், இங்கே தான் கும்பிடணும், இங்கே கால் வச்சாதான் உனக்கு விமோசனம்னா கூட்டத்தை சேர்க்கத்தானே நீ அப்படி பேசுகிற. அப்போ தேவன் விரும்புகிறத பற்றி உனக்கு கவலையா இல்லைல்ல? பணம் சேர்க்கணும், கூட்டம் சேர்க்கணும், ஆளை சேர்க்கணும். 10,000 கோடி மக்கள் இன்றைக்கி என் சபையில் 10,000 பேர் கூடுறாங்கன்னு சொல்கிறதுக்கு தானே. இத்தனை லட்சம் மக்கள் கூடுறாங்கன்னு நீ பெருசாக உன்னை சொல்கிறதுக்கு தானே நீ கூட்டம் கூடுற, ஆத்தா சேர்க்குற. நல்ல ஊழியக்காரன் சத்தியத்தை பேசுகிறவனுக்கு கூட்டமே கூடாது, புரிஞ்சுக்க. இயேசுவுக்கு சத்தியத்துக்கு கூட்டம் கூடிச்சா? அப்போஸ்தலர் சத்தியத்துக்கு கூட்டம் கூடிச்சா? இப்போ என் பிரசங்கத்துக்கு கூட்டம் கூடிச்சா? கூடாது. லிமிட்டில் தான் வைப்பார். பிடிஞ்சு எடுத்து வடிகட்டி தான் வச்சுருப்பார் தவிர தொமுன்னு வராது. அப்படி ஆளுங்க எங்களுக்கு தேவையும் இல்லை. ஆகையா தான் என்னைய கூப்பிடாமல் இருக்கீங்க, பேசாமல் இருக்கீங்க. ஆகவே குடத்தை வச்சுட்டு அந்த அம்மா ஓடுறது காரணம், திரும்ப நான் வருவேன்னு அர்த்தம். குடத்தோடு போயிட்டா திரும்ப அந்த அம்மா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. குடம் வச்சுட்டு போயிட்டா குடம் எடுக்க வரும்ல. அப்போ அந்த அர்த்தம் தான், நான் திரும்ப வருவேன், எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு நான் வருவேன். இந்த அம்மா போய் சொல்லுது, நான் என்னென்ன என் குடும்பத்தில் இருந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவர் கிறிஸ்து தானா? வந்து பாருங்கள், நான் பாருங்கள். அந்த அம்மா மான ரோசமெல்லாம் இழந்து குடும்ப விவரமெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இவர் சொல்லிட்டாரே அதுன்னு சொல்லி அந்த அம்மா ஊருக்கே சொல்லுது. இந்த அம்மாவுக்கு மட்டும் இவர் சொன்னார், இந்த அம்மா ஊருக்கே சொல்லுது. எல்லாரும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என்னை கேவலமாக பேசினாலும் பரவாயில்ல, வந்தவர் கிறிஸ்து தானா? அவர் தானா? முதல்ல அது தெரிஞ்சு எவ்வளோ பாருங்கள். ஒரு புறஜாதிகளுக்கு உள்ள ஒரு தாக காரியமெல்லாம் யூதர்களுக்கு இல்லை, யூதர்களுக்கு கெடுக்கத்தான் பார்த்தான். அதனால் இந்த அம்மாவுடைய விருப்பத்தை பாருங்கள், வாஞ்சையை பாருங்கள், எவ்வளவு ஆவலாக இந்த அம்மா வந்து இருக்குது. அப்புறம் அதுக்குள்ளே சீசர்கள் வந்துடுவாங்க. அந்த அம்மா ஊருக்குள்ளே போன உடனே சீசர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க, இவர் என்ன பொம்பளைக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் யாரும் துணிஞ்சு கேட்கலை. ஏன்னா இவரை பற்றி தெரியும்ல, 3.5 வருஷம்
கூடயே இருக்காங்க இரவும் பகலும். இவர் எப்படிப்பட்டவர், எவ்வளோ கரெக்டானவர்னு இந்த அம்மாவுக்கு, இந்த சீசர்களுக்கு தெரியும். ஆனால் ஏன் பேசுகிறீங்க, அந்த அம்மாக்கிட்ட என்னத்தை பேசுகிறீங்க, எவனும் கேட்கல, துணியில் பயந்துட்டாங்க. ஆனால் இயேசு கிட்ட வந்து போஜனை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் புசிப்பதற்கு அறியாத போஜனம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு 32 சொல்கிறாரு. அந்த அம்மாக்கிட்ட எப்படி ஆவிக்குரிய தாகத்தை பற்றி கேட்டாரோ, இங்கே ஆவிக்குரிய போஜனத்தை பற்றி இங்கே சொல்கிறாரு. அந்த அம்மாவுக்கு தெரியாவிட்டால் பரவாயில்ல, 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்த இவங்களுக்கே தெரியல. அப்போ அந்த அம்மாவை என்ன குறை சொல்ல முடியும்? இந்துக்கள் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் ஆட்டம் போடுறான், இவன் பண்டிகை கொண்டாடுறான், இவன் செய்கிறான், முஸ்லீமுங்கள்லாம் இப்படின்னு சொல்லி நீ மற்ற மதத்தை சொல்கிறிய. இன்னைக்குள்ள போதர்கள் எப்படிப்பா இருக்காங்க, எப்படி அறிஞ்சிருக்காங்க? இன்னைக்குள்ள ஊழியர் பெரிய பிஷப்பு, ரெவரண்டு, அடேங்கப்பா பட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன இளவு தெரிஞ்சது, என்ன இது வரைக்கும் சாதிச்சிருக்கான், என்னத்தை அவன் பேசியிருக்கான், எப்படி பகுத்தறிஞ்சு போதிக்கிறான்? இதை கேட்க துப்பு இல்லை, இதை அறிய உனக்கு நாதி இல்லை. மற்ற மதத்தை நீ குறை சொல்கிற. அப்போ இவருக்கு சொல்லும்போது, அப்போ யாராவது இவருக்கு தனியாக ஏதாவது போஜனம் வச்சுருப்பானோ அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. நீங்கள் அறியாதிருக்கிற ஒரு போஜனம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி ஆவிக்குரிய வகையில் சொல்கிறாரு. அப்புறம் விளக்கம் சொல்கிறாரு 34. நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. லேலுயா. முடிப்பது இல்லை, முடிப்பதே, அதுதான் என் போஜனம், அதுதான் என் சாப்பாடு, அதுதான் என் உணவு. அந்த வகையில் உள்ள ஆத்மா தான் என் தாகம். அந்த தாகத்தை தான் நான் கேட்குறேன், அந்த உணவு தான் நான் விரும்புகிறேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஆனாலும் வெளிப்படையாக உயிர் வாழ்வதற்கு தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமையா இருந்திருப்பார். சாப்பிட்ருப்பார், தண்ணி குடிச்சிருப்பார், அது வேறு. அதாவது சாப்பிட்றதுக்காகவே நான் வாழ்கிறேன்னு சொல்கிறத விட எப்படி இருக்குது, வாழ்வதற்காக சாப்பிட்றேன்னு சொல்கிறதுக்கு எப்படி இருக்குது? உயிர் வாழ சாப்பாடு, ஆனால் சாப்பாட்டுக்காக உயிர் வாழ்கிறேன்னா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இயேசு தேவ சித்தத்தை செய்ய, பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தார், உயிர் வாழ்ந்தார். உயிர் வாழ்வதற்கு தண்ணி குடிச்சிருப்பார், சாப்பாடு போட்டிருப்பார், தூங்கியிருப்பார், அந்த கடமைகள்லாம் இருக்கு. அதுபோல் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்காக சாப்பாடு தேவை, தண்ணி தேவை, வேலை தேவை, பணம் தேவை, வீடு தேவை, படிப்பு தேவை, அப்படி நினச்சிக்கிங்க. ஆனால் மெயின் காரியம் நீங்கள் நினைப்பது என் பிதாவின் சித்தத்தை செய்து அவருடைய பாதபடியில் போய் சேருவதே என்னுடைய விருப்பம், அதுக்காகவே நான் வாழ்கிறேன். நான் அவருடைய பிள்ளை. நிலையான நகர் எனக்கு இங்கே இல்லை. என் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நான் கட்டின வீடு கைவேலை உள்ள வீடு, கைவேலை அல்லாத வீடு எனக்கு பரலோகத்தில் தேவன் வச்சிருக்காரு. இந்த மாதிரி பூலோகத்தில் இருந்தாலும் உங்கள் எண்ணமெல்லாம் பரலோகத்தையே இருக்கணும். தாமரை தண்ணியில் இருந்தாலும் தண்ணி தாமரை இலையில எப்படி ஒட்டாதோ அதுபோல் இயேசு உலகத்தில் இருந்தாலும் நான் உலகத்தான அல்லேன்னு சொன்னார். உலகத்தான அல்லேன்னு சொன்னார். அதனால என் சீடர்களும் உலகத்தார் அல்லேன்னு சொன்னார். அவர் மட்டும் சொல்லலை, அவருடைய சீடர்களையும் நம்பிக்கையோடு சொன்னார். யோவான்ல 17 அதிகாரத்தை எடுங்க, 16 அப்படிங்க, 16, 17, 16. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. பாருங்க, இயேசு உலகத்தார் அல்ல, சரிதான், இயேசுவை ஏற்றுக்குருவோம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, என்னுடைய சீடர்களும் என்னை பின்பற்றக்கூடிய என்னுடைய மக்களும் உலகத்தான் அல்ல. அதனால உலகத்துக்காக இயேசு ஜெபிக்கல. தெரியுமா உங்களுக்கு? அது 9 பாருங்க, அதுலேயே 9. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக
வேண்டி கொள்ளாமல். இந்த வசனத்தை குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. இது யாராவது ஜூ பண்ணி பெரிய போர்டு பண்ணி வீட்டில் வச்சுருக்கீங்களா இந்த வசனத்தை? இயேசு சொன்னதெல்லாம் எவனும் கேட்கறது இல்லை. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னைய கொளுத்த கண்டுகளை போல வளர பண்ணுவேன், எவையோ சொன்னது தான் நீ போடுறியே தவிர, இயேசு சொல்கிறாரு நான் உலகத்துக்காக ஜெபிக்கலைன்னே சொல்கிறேன், வேண்டிக் கொள்ளலேன்னு. ஏன்னா இந்த உலகம் அழிய போகுது. இந்த உலகம் அக்னிக்கு ரேகா வச்சிருக்கு. உலகத்தின் அதிபதியாக சாத்தான் இருக்கான். இதுக்காக ஜெபிக்க முடியும்? யாருக்கு தெரியும்? யார் இதை சொல்கிறான்? சாத்தானுக்கு ஏஜெண்டுகளாக தானே இருக்கேன். இன்றைக்கி உள்ள ஊழியக்காரன் சாத்தானுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுகிறான். அவனுக்கு ஆதரவாக தான் ஏன் பேசுகிறான்? இன்றைக்கி அவன் பேசுனது தான் இவன் வேறு ரூட்டில் பேசுகிறான். கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை ஆய்விகள், தேவர்களைப் போல ஆவிகள், நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் கொளுத்த கண்டுகளைப் போல வளர்வீர்கள், சாவே வராதுன்னு சொல்கிறான். இளமையே என்னைக்கும் வந்து வயசே ஆகாது, சாவே வராதுன்னு சொல்கிறானே ஐயா ஒருத்தன். சாத்தானுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு சாத்பன் சொன்னதுக்கும் இவன் சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? அதே தான் பேசுகிறான். ஜாக்கிரதை. இதுக்கு மேலேயும் நீங்கள் திருந்தாட்டினா உணராட்டினா என்ன செய்ய முடியும்? உங்களை என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்வதே என் போஜனம். லேலுயா. உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான் இருக்கணும். அதனால் நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லி 36ஆம் வசனம் கீழே அந்த நித்திய ஜீவனை பற்றி தான் சொல்கிறாரு. விதைக்கிறவன் ஒருத்தன், அறுக்கிறவன் ஒருத்தன் என்ற அந்த பழமொழி சொல்கிறாரு. பழமொழிகள் முழுவதும் பழைய மொழின்னு அர்த்தம். அதான் நீதிமொழிகளாக தொகுக்கப்பட்டிருக்கு. அதுதான் திருக்குறளில் குறள் என்று சொல்கிறோம். குறள்னா மொழின்னு அர்த்தம். பழைய மொழி, நீதிமொழி, பழைய மொழி. அது பழைய ஏற்பாட்டில் பைபிளில் இல்லாவிட்டாலும் வழக்கு சொல்லு இருக்குது. அதனால் வழக்கு சொல்லு பழமொழிகளை அற்பமாக நம்ம நினைக்கக்கூடாது. பழமொழி முழுவதும் பைபிளில் இடம்பெறலையே தவிர வெளியில் இருந்தாலும் கரெக்டான காரியம்தான். இயேசு அதை யூஸ் பண்ணுறாரு பாருங்கள். என்கிற மெய்யான வழக்கு சொல் இதனாலே விளங்குகிறது. அப்போ அதை சுட்டி காட்டுறாரு. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிட ஏதாவது அதை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். நீங்கள்னா இயேசுவின் சீடர்கள் அந்த பலனை அடைஞ்சாங்க. எத்தனையோ பேர் இயேசுவை காணணும், கிறிஸ்துவை காணணும்னு எதிர்பார்த்தாங்க. அவங்கெல்லாம் கிடைக்கல, வரலை. ஆபிரகாம சொல்கிறார்ல, என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான். பரதீசில் போய் இயேசு பிரசங்கம் பண்ணும்போது கண்டி களி கூர்ந்தான். அதை ஆண்டவர் சொன்னார் யோவான் 8. ஆனால் அவன் சரீரத்தின்படி பார்க்கல. ஆனால் இவங்க சரீரத்தின்படி பார்க்குறாங்க, தங்குறாங்க, கூட இருக்காங்க, 3 வருஷம் இரவும் பகலும் இருக்காங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம்! இதெல்லாம் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி! ஆகவே அந்த அம்மா ஊருக்குள்ளே போயிட்டு 39 நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த சிறிய நிமித்தம், வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் அநேக சமாரிகள் நினைஞ்சாங்க, விசுவாசம் உள்ள ஆகிட்டாங்க. ஐயா, இவன் 12 சீசர்கள் ஊருக்குள்ளே போனவன் எவனுக்காவது சிவிஜேன்னு சொன்னானா? இயேசுவை சொன்னானா? சொன்னதாக ஆதாரம் இருக்கா? சீசர்கள் வந்து பரவாயில்ல, சாப்பாடு வாங்கி வந்ததோடு இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி சொல்லிட்டாரு, இயேசுவை அங்கே தான் நிற்கிறாருன்னு சொல்லிட்டாங்க, பரவாயில்லன்னு ஒரு நாளையும் சொல்லலை. 12 பேர். இந்த அம்மா பாருங்கள், கேவலமாக இந்த அம்மாவை நினைக்கிறாங்க, பேசுகிறாங்க. என்ன ஆயிடுச்சு? ஊருக்கே சொல்லிட்டாங்க. அதனால தானே குடத்தை வச்சுட்டு நான் இங்கே இருக்கேன், ஏசப்பா நான் போயிட்டேன்னு நினைக்காத, நான் உங்களோட தான் இருக்கேன், திரும்ப வருவேன், உங்கள் ஊழியத்தை நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் சொல்ல போகிறேன், ஊருக்குள்ளே போய் சொல்ல போகிறேன்னா எவ்வளவு பாருங்கள் வெளிப்படையாக அந்த அம்மா ஒரு பாவி ஒரு இருந்தாலும் உள்ளத்தில் எவ்வளவு விசுவாசமாக இருக்காங்க. ஒரு நடிகைன்னு கேவலமாக ஒரு பொம்பளை நினைக்கக்கூடாது, நடிகைன்னு நினைக்கக்கூடாது. ஒருத்தன் சொல்கிறான் பாலியல் தொழிலாளின்னு அந்த பொம்பளையை கெடுத்தவன் சொல்கிறான். அந்த அம்மா அழுகுது, ஏண்டா நானாடா பாலியல் தொழில்? அப்படி இருந்தால் என் குடும்பம் என் அக்கா எல்லாம் ஏண்டா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் நல்லா இருப்பேன், ஏண்டா இப்படி சொல்கிறேன்?
ஆண்டவர் தான் உனக்கு சாட்சின்னு சொல்லி நடிகை முழுவதும் நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. நிர்பந்தத்தில் சில நடிகைகள் தள்ளப்படுறாங்க, ஏமாற்றப்படுறாங்க. பாலியல் தொழிலுக்காக அந்த டைரக்டர் முதற்கொண்டு, இசையமைப்பாளர் முதற்கொண்டு, அந்த கதாநாயகனை நடிக்கிற முதற்கொண்டு பயன்படுத்திக்கிறான். பொம்பளைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. தள்ளப்படுறாங்க. குற்றவாளியாக நம்ம அவங்கள சொல்லக்கூடாது. ஆக்கப்படுறவை யார்? ஏசு அதானே சொன்னார். கையுமையுமா பிடிக்கப்பட்டான் அந்த பொம்பளை. மோசையினுடைய சட்டம் கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு யோவான் 8 சொல்லும் போது, அவனை எதுக்கு விட்டுட்டீங்க? இப்போ விபச்சாரின்னா எப்படி விபச்சாரியானா? ஒரு ஆம்பளை இல்லாமல் விபச்சாரி ஆவாளா? ஒரு ஆண் பயன்படுத்தாமல் விபச்சாரி ஆவாளா? அப்போ நானா என்ன செஞ்சீங்க? எல்லாம் ஆணை விட்டுட்டீங்க, பொம்பளைகள் தான் பிடிச்சிக்கிட்டு. இப்போ இன்றைக்கி பாருங்க, லாட்ஜில் ரைடு வந்தால் அழகிகள் கைது, அழகிகள் கைதுன்னு சரி, கூட இருந்தவனை என்னடா செஞ்ச? அவன் வரப்போய் தானே இந்த அம்மா தொழில் வேறு வேதனை இல்லாமல், வேறு வழி இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எங்கே போய் தான் தப்பிக்க முடியும்? இந்த இன்றைக்கி உள்ள பொம்பளைகளுக்காக நான் கண்ணீர் வர்றேன். பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க போனால் அவன் கெடுக்கிறான். தலைமை ஆசிரியர், எல்லாத்தையும் நான் சொல்லலை, தலைமை ஆசிரியர் எத்தனையோ பேர் இன்னைக்கு கைது பண்ணப்பட்டு உள்ளே இருக்காங்க. இன்னைக்கு பாலியல் தொந்தரவு, பாலியல் கொடுமை, சின்ன பிள்ளைய கெடுக்கிறான், சின்ன குழந்தைகளை கெடுக்கிறான். இன்னைக்கு பேப்பரில் படிக்கலையா? நியூஸ் உங்களுக்கு வரலையா? தெய்வம் மாதிரி நினைக்கிற ஆசிரியர், பேராசிரியர். இந்த அம்மா இந்த ஜெயலட்சுமி இந்த விருதுநகர் கேஸு, இன்னைக்கு நேற்று ஜாமீன் கொடுக்கல, அந்த அம்மாவுக்கு தள்ளிட்டாங்க. ஜாமீன் வேறு கேட்குது. பேராசிரியர், கல்லூரி மாணவிகளை தப்பாக வழி அனுத்தின ஒரு அம்மா, பேராசிரியர், ஒரு தாய் மாதிரி தெய்வம் மாதிரி நினைக்கிற. யாரைத்தான் நம்ப முடியும்? கொடுமைன்னு போனால், கோயிலில் போனால் அங்கேருந்து ஒரு கொடுமை வந்த மாதிரி, ஏன் 13 வயசு பிள்ளைய ஒருத்தன் கெடுத்திருக்காண்டா. கெடுத்தவன் யார் தெரியுமா? ஜான் ரோஸ். அவன் யார்? பாஸ்டர், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில், இப்போ ஜெயிலில் இருக்கான். 13 வயசு பிள்ளை, பெந்தேகோஸ் பாஸ்டரு, கெடுத்து கர்ப்பமாக்கி குழந்தை பிறந்துருச்சு அந்த பிள்ளைக்கு. 13 வயசு பிள்ளை. யாரை சொல்ல? இன்னைக்கு கடைசியில் கர்த்தர் தான் தஞ்சம், தெய்வம் தான் தஞ்சம்னு ஒரு கோயிலுக்கு ஜெபிக்கிற ஒரு குடும்பத்தை போய் கெடுத்திருக்கானேயா. எல்லா பாஸ்டரையும் சொல்லலை, நீ யாருக்கிட்ட என்ன இருக்கு இந்த உலகத்தில்? அப்போ அவன் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் இருந்ததெல்லாம் பொய் தானே, போலி தானே, போலியாக தானே வாழ்ந்திருக்கான். சாமியார்களை சொல்கிறோம், பாஸ்டர்களை சொல்கிறோம், அரசியல்வாதிக எவ்வளோ மோசமாக இருக்காங்க. இதெல்லாம் பெரிய குற்றமானு சொல்கிறான் ஒருத்தன். இதெல்லாம் ஒரு பெரிய குற்றமாடா. ஏன்னா சமைச்ச பொண்ணை போய் நான் அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போய் சோளக்கதிரில் போய் நான் சோளக்காட்டில் போய் கெடுத்தேன். அவள் தானே வந்து படுத்தா. பகிரங்கமாக பேசுகிறான் பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. அரசியல்வாதிக நம்ம குறை சொல்கிறோம். இன்றைக்கி ஆசிரியர்கள் பாருங்கள், அவன் சொல்கிறான் காரணம். ஏண்டா அண்ணா யூனிவர்சிட்டியில் கெடுத்தவனை மட்டும் விட்டுட்டீங்க, பொள்ளாச்சி பாலியல் தந்தவனை மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்க, என்னையை மட்டும் ஏண்டா செய்றீங்கன்னா, அப்போ அதெல்லாம் விட்ட மாதிரி என்னையும் ஏன் விடலை? அந்த அர்த்தம் தானே. ஒரு தலைமை, ஒரு அரசியல்வாதி தலைமை இப்படி பேசுனா எப்படிடா விளங்கும்? அண்ணா யூனிவர்சிட்டி நடந்தது, இப்போ பொள்ளாச்சி நடந்ததுக்கு முன்னாடி ஓன் கேஸு, 2 கேஸு அரசாங்கம் போயிருக்கு. ஜெயலலிதா அம்மா கடந்து போயிருக்காங்க, எடப்பாடி போயிருக்காங்க. ஒரு 10 வருஷ காலம் கடந்தது. இப்போ 4 வருஷ காலத்தில் இது நடக்குதுனாலும் கூட யார்? மு.க. ஸ்டாலின் காரணங்கள் கிடையாது. நீ தான் ஹைகோர்ட்டுக்கு போய் முடிச்சு வைங்கன்னு சொன்னேன். சும்மா இந்த சங்க ஊதி கெடுத்தான்னு சொன்ன மாதிரி நீயே போய் மாட்டினதுனால அவன் அதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது 12 வாரத்துக்குள்ளே நீ பதில் சொல்கிறான்னு போலீஸுக்கு ரிப்போர்ட் கொடுக்க போலீஸு தன் கடமையை செய்யுது. இதை உணரக்கூடிய சக்தி இல்லாமல் ஒருத்தர் தவறு பண்ணுறது வழக்கம். ஐயா ஏதோ தடுமாறிட்டான், மன்னிப்பு கேட்கணும், மனம் திரும்பணும், 10 பேருக்கு முன்னாடி அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுக்கணும். தாவீது குற்றம் செஞ்சான்,
பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டால் 51ஆம் சங்கீதம் இன்ன வரைக்கும் இருக்குது. உதாரணம் சொல்கிறேன். அந்த மாதிரி குற்றங்களை பெறுகிறதுக்கு தண்டனைகள் இறுக்கம் இல்லாமல் கடினம் இல்லாமல் இருப்பதுக்கு தான் காரணம். பாலியல் காரியம் பொறுப்பாயிட்டா தூக்கு தண்டனை நம்ம இந்தியாவில் இருக்குல்ல, உடனே தொங்க விடு, பகிரங்கமாக அவனை தொங்க விடு பார்ப்போம். அதான் இயேசு சொன்னார், முதல்ல குற்றம் இல்லாதவன் இவன் மேல் கல்லெறிய கடவான். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 11 உங்களிலே பாவம் செய்யாதவன் எவனோ அவன் கல்லெறி. எல்லாரும் ஓடிட்டாங்க, சின்னவன் முதற்கொண்டு கிழவன் வரைக்கும் ஓடிட்டான்னே போட்டிருக்கு. மனச்சாட்சி ஒருவேளை அவங்களுக்கு இருக்க போய் தான் போயிட்டுருக்கான். மனச்சாட்சியாவது இருந்திருக்கு, குத்தப்பட்டாங்கன்னு இருக்கு. அந்த அம்மா தனியாக நிற்கிது. இயேசு ஒருவர் தான் பரிசுத்தர், அவர் ஒருவர் தான் கல்லெறிஞ்சு கொள்ளணும் சட்டப்படி. உடனே இயேசு சொல்கிறாரு, ஸ்திரியே, நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஏன் பாவியில் ரட்சிக்க தான் வந்திருக்கேன். அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் மகளே, நான் அந்த தண்டனை ஏற்றுக்கிறேன். அதனால பாலியல் தொழில் ஈடுபடுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களையும் நம்ம குறை சொல்கிறதில்ல. இந்த சமுதாயம் அப்படி தள்ளி இருக்கு. எங்கே போய் நிம்மதியாக வாழ முடியல ஐயா, எங்கே போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு பொம்பளைங்க தனியாக நின்று இன்றைக்கி ஜெயிக்க முடியல இன்றைக்கி உள்ள சமுதாயம். நான் ஸ்டாலினை குறை சொல்லலை, அரசாங்கத்தை குறை சொல்லலை, ரகசியத்தை சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. 1 யோவான் 5:19 இந்த உலகம் பொல்லாங்கினால கிடக்கு, இங்கே போட்டிருக்கு. இந்த ரகசியம் புரியாதவன் அரசியல்வாதியை குறை சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் ஆட்சி சரியில்லை, இவன் ஆட்சி சரியில்லை. நம்ம சொல்லக்கூடாது, நம்ம எந்த ஆட்சியும் குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஆட்சி செய்கிறவன் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிறவன் யாரு? ஆவிக்குரியவன். நீ சொல்லு, சாத்தான். உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு. யோவான் 14:30 இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான்னு இயேசுவை உலகத்தின் அதிபதி என்று இயேசு சொல்றாரு. 1 கொரிந்தியர்ல 4:4 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன்னு சாத்தானை பற்றி பவுல் சொல்றான். யாக்கோப்பு 4:4 விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிறியதும் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? இந்த உலகமே இன்னைக்கு விபச்சாரத்தில் கிடக்கு, வேசித்தனத்தில் கிடக்கு. வேசித்தனத்தின் ஆவி அவர்களை வழிதப்பி தெரிய பண்ணிட்டு, வெளிப்படுத்த 2:13 சிங்காசனம் போட்டு ஆட்சி செய்கிறவன் யாரு? மண்ணில், இந்த பூமியில் ஆட்சி செய்கிறவன் யாரு? பிசாசு. இங்கே போட்டிருக்கு, சாத்தான் கொடி கொண்டு இருக்கிற இடத்துல நீ இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ இத்தனை வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் சேனைகள் இருக்குன்னு சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12 இருக்கு. இத்தனையும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம அரசாங்கத்தை குறை சொல்லி என்ன புண்ணியம்? ஆசிரியர்களை குறை சொல்லி என்ன செய்ய? சினிமா நடிகளை குறை சொல்லி என்ன செய்ய? அரசியல் தலைவர்களை குறை சொல்லி நான் என்ன செய்ய? இவங்களை ஆட்டி படைப்பது, இவங்களை ஏவ வைக்கிறது, இவங்களை பாவம் செய்ய வைக்கிறது யாரு? பிசாசுடைய கிரியைகள். இதை அழிக்கத்தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். ஆகவே தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களே, இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார். ஏதோ ஒரு பேர் கிறிஸ்தவன் குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த இயேசுவை காரணம் இல்லாமல் வஞ்சான் பாருங்க. அன்னைக்கே நான் சீமானை சபித்தேன். வானொலி இதில் கேட்டிருப்பீங்க நீங்கள். ஒரு நாள் சபித்தேன். அன்னையிலிருந்து தான் இந்த இறங்கு முகம் அவனுக்கு, நீ இனிமேல் நல்லா இருக்க மாட்டேன்னு. இயேசுவை வையிறான். கிறிஸ்தவங்கள்லாம் பிசாசின் பிள்ளைகளாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இயேசு கிறிஸ்து அல்லேண்டு மறுதளிக்கிறான். இயேசு உனக்கு என்னடா தப்பு செஞ்சார்? என்ன அவரை குறை சொல்கிறதுக்கு யாரால முடியும்? காரணம் இல்லாமல் திட்டுறான், வையிறான். அன்னைக்கு நான் சபித்தேன். இன்னைக்கு இந்த கெதியில் இருக்குது. அவன் மனம் திரும்பாட்டினா முழுசாக அழிஞ்சிடுவான், முழுசாக அழிஞ்சிடுவான். இயேசுவுக்கு விரோதமாய் ஒருத்தர் வாயை திறந்தான்னா, பச்சை மரத்துக்கே இந்த கெதி அப்படின்னு சொல்கிறார்.
ஆண்டவராகிய இயேசு பச்சை மரம். அவரை அடிக்காதீங்க, அவரை வையாதீங்க, திட்டாதீங்க. இயேசுவை வைஞ்சவங்க திட்டவங்க யாரும் உருப்படியாக இல்லையா? வரலாறில் பாரு, நிஜத்தில் பாரு. எதிர்த்தவன் முழுவதும் நிர்மூலமாகி நாசமாக தான் போயிருக்கான். இயேசுவை எதிர்த்தவன் ஒருத்தவங்க உயிரோடு இல்லை. இயேசுவை திருப்பு கொடுத்தானே பிலாத்து, நாண்டு ஓடி செத்தான்னு வரலாறுல இருக்கு. காட்டி கொடுத்த யூதாசு தற்கொலை பண்ணி செத்தான். இயேசு குரோதமாக எழும்பினவன் யூதர்கள் முழுவதும் கிபி 70 சிதறடிக்கப்பட்டாங்க. உலகம் முழுவதும் அனாதியாகி நாடு இல்லாமல் சுற்றுனாங்க. 1948 தான் அவங்க திரும்ப ஒரு நாடா, இஸ்ரேல்னு நாடா இன்னைக்கு இருக்கிற மாதிரி கூடி வந்தாங்களே தவிர வேற அல்ல. அதுவும் தீர்க்கதரிசனம் நிறைவேறது தான். எல்லா நாடும் போயிடுச்சு, எருசலேம் மட்டும் நிற்கிதுன்னு ஒருத்தன் முட்டு கொடுக்குறான். எதுக்குடா நிற்கிது நாய? இயேசு வர்றதுக்கு சாட்சி அது, அப்புறம் அழிஞ்சிடும் அது. ஏன் எருசலேமை முட்டு கொடுக்குற? புனித நாடாது. இயேசு வருவதற்கு அடையாளமாக அவர் பாதம் ஒலிவ மலையில் வந்து 2ஆம் வருடம் தங்க போகுது. அப்போ அது எருசலேம் தேவை, அந்த வரலாறு தேவை, வசனங்கள் நிறைவேறதுக்கு இதெல்லாம் தேவை. அதுக்காக இயேசுவை விட்டுட்டு எருசலேமை பிடிக்காத. அந்த கல்லறையை பார் திறந்தே இருக்கு. ஏன் உயிரோடு இருக்கார இயேசு, அதை விடவா? அவரை பாரு, கல்லறையே பார்க்குற. யோர்தான் நதியில் குளிச்சாருன்னு யோர்தான் நதியில் போய் ஆளுகளை முக்குற. இயேசுவை பார், உயிருள்ள இயேசுவை பார், ஜீவிக்கிற இயேசுவை பார். இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் அழிஞ்சு போகிறத பார்க்காத. சாதாரண ஒரு பெண்மணி, கேவலமாக நீ யாரை பேசுகிறியோ, ஊருக்கே உபதேசம் பண்ணி அந்த ஊருக்காரங்க முழுவதும் மனம் திரும்புகிறாங்க, ரசிக்கப்பட்டாங்க. யா சமாரியரே, யூதன் சீசனாக வந்தவன் அவன் புத்தி காட்டுறான். ஒரு தடவை இயேசுவை சமாரியா ஆளுக ஏற்றுக்கிற மாட்டாங்க. அக்கினி இறக்கி எலியா செஞ்ச மாதிரி அழிக்கவா, லூக்கா 9 இருக்கு 53. அழிக்கவா. அன்னைக்கு இயேசு அழிச்சிருந்தா இன்னைக்கு ரசிக்கப்பட்டிருப்பானா? இயேசு அவங்களை அதற்றாரே, மனசுகுமாரனை அழிப்பதற்கல்ல, ரட்சிக்கவே வந்தேன். இந்துக்கள் அழியணும்னு ஜெபிக்காத, முஸ்லீம்கள் அழியணும்னு ஜெபிக்காத, மதவாதிகளை எதுக்காத, அவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணு. ஒருவராது கெட்டுப்போது பிதாவுடைய சித்தம் இல்லை, எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குன்னு நீ படிக்கலையோ? ஆகவே சமாரியர்கள் எல்லாம் மனம் திரும்பினாங்க. அப்புறம் அந்த ஊருக்காரங்க பெரிய ஆளுகள்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன சொன்னாங்க பாருங்கள். 42 என்ன சொன்னாங்க? அந்த ஸ்திரியை பார்த்து, அம்மா உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். இது யூதர்கள் வாயில இது வந்துச்சா? அவங்ககிட்ட தானே முத ஊழியத்தை தொடங்கினாரு. ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறதுன்னு, யூதர்கள் வழியாக தான் ரட்சிப்பே வருதுன்னு இயேசுவும் சொன்னார். அப்படிப்பட்ட யூதர்கள் ரட்சிக்கப்படலை. இவங்க அந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்காங்க. யூதர்கள் வழியாக தான் ரட்சிப்பே வந்தது. அந்த ரட்சிப்பை யூதர்கள் விட்டுட்டாங்க, புறஜாதியை பிடிச்சிக்கிட்டாங்க. அதான் முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோர்னு ஏன் சொன்னது அந்த அர்த்தம் தான். இன்னைக்கு அநேக இந்துக்கள் ரசிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு யூதர்கள், இயேசு யூதர்களில் பிறந்தார்ல, உண்மைதான். இன்னைக்கு இஸ்ரேல் நாடு இருக்குல்ல, உண்மைதானே, சின்ன நாடு இருக்குல்ல. யூதர்கள் ரசிக்கப்பட்டாங்களா? ஒரு சிலர் கொஞ்சம் ரசிக்கப்பட்டாங்க. யூத கிறிஸ்தவங்கன்னு அவங்களையும் தள்ளிட்டாங்க. ஆனால் யூதர் இல்லாத, இஸ்ரவேலர்கள் அல்லாத எல்லா உலக நாடுகளும் கிறிஸ்தவ நாடாக மாறிடுச்சு. 90%. அவங்கெல்லாம் யூதர்கள் இல்லை, இஸ்ரேலர்கள் இல்லை. ஆனால் எல்லாம் கிறிஸ்தவ நாடுகள்னு அழைக்கப்பட்டாங்க. யூதனாக பிறந்து யூத குலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்கள் அப்போ கூட புத்தி இல்லைல்ல. தன்னை நாடுகள் ஏற்றுக்கிட்டாங்களே, நம்ம ஏன்டா ஏற்றுக்கிறலன்னு ஒருத்தனாவது இன்ன வரைக்கும் கடினமாக இருக்காங்கன்றிருக்கு. எப்போ திருந்துவாங்கன்னா, அவங்களும் திருந்துவாங்க. என்னைக்கு திருந்துவாங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் எல்லாம் மனம் திரும்புவாங்கன்னு ரோமர் 11:26 இருக்கு. சகரியா 12:10 10ஆம் வசனத்திலே
இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது குத்தின என்னை நோக்கி பார்த்து புலம்புவாங்க, அழுவாங்க. அன்னைக்கு அவங்க மேலே கிருபையின் ஆவியை கொஞ்சம் ஊற்றுவேன். இந்த பிரகாரம் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்னு பவுல் சொல்கிறான். இன்னைக்கு ரட்சிக்கப்படல. ரோமர் 10:1 படி அவங்களுக்காக நான் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கேன், ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன்னு பவுல் சொல்கிறானே தவிர அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலை. ஆனால் உலக நாடுகள் முழுவதும் ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாம் புறஜாதிக தான். இந்தியர்கள் நாமளும் புறஜாதிக தான், நாமளும் ஏற்றுக்கிட்டோம். நானெல்லாம் இயேசுவை பிடிக்காதவன் தான், குறை சொல்வதற்கு தான் படித்தேன். இவரே மெய்யான ஒளி என்று கண்டு இவருக்காக என் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து இன்ன வரைக்கும் வைராக்கியமாக இவருக்காக நிற்கிறேன். எத்தனையோ ஜெயில், கொடுமை, தண்டனை, அவச்சொல்லு, பழி சொல்லு, எவ்வளவோ போராட்டம், இழப்பு, எவ்வளவோ கண்ணீர். என்னைய கர்த்தர் கைவிடலை. இன்ன வரைக்கும் தாங்குறாரு, ஏந்துறாரு, சுமக்கிறாரு. இந்த சத்தியத்தை சொல்கிறதுக்கு தான் என்னை உயிரோடு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். சத்தியம் சொல்ல ஜனங்க எழும்பட்டும், ஊழியர்கள் எழும்பணும். ஆகவே மெய்யாகவே கிறிஸ்துவாகிய கிறிஸ்துவாகியன்னா தேவகுமாரன்னு அர்த்தம். மெய்யாகவே அவர் தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று உலக ரட்சகர் என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? அறிஞ்சு விசுவாசிக்கிறோம். அறியாமல் இல்லை, அறிஞ்சு விசுவாசிக்கிறோம். உண்மையிலேயே அவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய காரியம். இயேசு அங்கே 2 நாள் தங்குறார். 43 2 நாளைக்கு பின்பு இயேசு அந்த இடத்த விட்டு புறப்பட்டு கலிலியாவுக்கு போகிறாரு. இயேசு சொல்கிறாரு 44 ஒரு தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊரில் என்ன இல்லை? கனம் இல்லைன்னு இதுக்கு தான் சொல்கிறார். சொந்த தேசத்தில், சொந்த இடத்துல, சொந்த வீட்டில் தவிர எங்கேயுமே ஒரு தீர்க்கதரிசிக்கு கனம் தான். சொந்த ஊரில் தான் கனம் வேணும். அவர் சொன்னது எவ்வளோ உண்மையாக இருக்குது பாருங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து அதன் பிறகு 2 நாள் தங்கிட்டு சாப்பிட்ருப்பார், தங்கியிருப்பார், தண்ணி குடிச்சிருப்பார். எல்லாம் அந்த உபதேசத்தை நிமித்தம் அநேகர் மனம் திரும்பினாங்க. 41 பாருங்கள். அப்பொழுது அவருடைய உபதேசத்து நிமித்தம் இன்னும் அநேக பேர் என்ன செஞ்சாங்க? விசுவாசம். உபதேசம் முக்கியம். அங்கே ஒரு அற்புதம் இயேசு செய்யலை. கவனிங்க, இதான் பாயிண்ட்டு. ஒரு அடையாளம் செய்யலை. அவங்க புறஜாதிக தான். ஒரு அற்புதம் அடையாளம் அங்கே வெளிப்பாடு ஒன்றும் செய்யலை. உபதேசத்து நிமித்தம், இதான் பாயிண்ட்டு. உபதேசத்தில் ஒருத்தன் திருந்திட்டான்னா, ரட்சிக்கப்பட்டான்னா, எந்த பிசாசியும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. புரிஞ்சுக்கங்க. அற்புதத்தை கண்டு அடையாளத்தை கண்டு போனீங்கன்னா இன்னொரு அடையாளத்தை பிசாசு அங்கிட்டு காட்டுவான், நீ அங்கிட்டு போய் விழுந்துருவ. சத்தியத்துக்காக வர்றவன் ஸ்ட்ராங்காக நிற்பான். லேலுயா. ஆகவே சத்தியத்துக்காக நீ வா, சத்தியத்தை கேள்விப்படு, சத்தியத்துக்கு நில்லு. 47 சீக்கிரம் முடிக்கிறேன். இயேசு யூதாவிலிருந்து வந்து கலிலியாவுக்கு வந்தார் என்று ஒரு மனுஷன் கேள்விப்பட்டு அங்கே வந்து என் மகன் ரொம்ப மரண அவசியமாக இருக்கான் ஐயா, நீங்கள் வந்து குணமாக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறான். அப்போ இயேசு நீங்கள் அடையாளங்களையும், நீங்கள்லாம் யூதர்கள் அடையாளத்தை தான் அற்புதத்தை தான் பார்ப்பாங்க. நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் என்ன செய்ய மாட்டீங்க? யூதர்களுடைய பழக்கமெல்லாம் தான் ஐயா. உபதேசம் முக்கியம் இல்லை, அற்புதம் அடையாளம் இருந்தால் சரிதான். அதுக்கு தான் பிசாசி, ஆஹா இவன் அற்புதத்தை நினைக்கிறான், அடையாளத்தை நினைக்கிறான், அங்கிட்டு உன்னை காட்டுறான், அங்கிட்டு நம்ம பக்கம் எழுத்துக்குருவோம்னு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அற்புத அடையாளங்களை யூதர்களைப் போல ஆசைப்படாதீங்க, நினைக்காதீங்க. பிசாசியும் அற்புதம் செய்வான், அடையாளம் செய்வான். பிசாசி என்னைக்காவது சத்தியத்தை பேசுவானா? இயேசுவின் உபதேசத்தை பேசுவானா? பேச மாட்டான். அற்புதம் செய்ய முடியும், அடையாளம் செய்ய முடியும், உலகமெல்லாம் நான் தர்றேன்னு சொல்ல முடியும், எல்லாத்தையும் என் கையில் கையளிக்கப்பட்டதுன்னு சொல்ல தெரியும். கார் கொடுப்பான், பங்களா கொடுப்பான், சொத்து கொடுப்பான், சுகத்தை கொடுப்பான், சங்கிலி கொடுப்பான், மோதிரம் கொடுப்பான், நிலம் கொடுப்பான், வீடை கொடுப்பான், எல்லா காடாக கொடுப்பான். சத்தியத்தை கொடுக்க மாட்டான். இன்னைக்குள்ள ஊழியக்காரன் சத்தியத்தை தவிர எல்லாத்தையும் கொடுப்பாருன்னு வாக்கு பண்ணிகிட்டு இருக்கான். இவன் ஒரு கள்ள ஊழியக்காரன், பிசாசின் ஊழியக்காரன்னு புரிஞ்சுக்குங்க. ஏசுகிட்ட அவன் தானே டீல் பேசினான். கொடுமைன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அவன் டீல் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறான், கட்ட பஞ்சாயத்து பண்ணுங்கன்னு. இந்த உலகத்திலேயே இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஒன்று தான் முடிவு பாவம், அதை விட நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவன் சொல்கிறானா நீ வந்து சொம்ப வச்சு இப்போ வேப்ப மரத்தில் உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான்னு சொல்கிறான்னா நீ என்னத்தை சொல்ல? நீ எங்கே இருக்கு நீதி நேர்மை? டீல் பேசுங்க.
இவ்வளவு இது போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறான்னா இப்போ என்ன செய்ய முடியும்? நம்ம உலகத்தில் நல்லது எங்கேயும் இல்லை, நல்ல காரியங்கள் எங்கே, ஐயோ இங்கேயும் நீதி கிடைக்கலையேன்னு அந்த அம்மா அழுகுது. இப்போ அப்போ நீதி செய்கிற தேவன் இருப்பார்ல, அதுக்கு தான் தேவன் வந்து நியாயாதிபதியாக இருக்கார். அந்த அர்த்தம் தான். இங்கே நீதி கிடைச்சா தேவன் தேவையில்லை, நீதி இல்லாதனால தான் தேவன் நீதிபதியாக இருக்கார். அரசை அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும். ஏன் அந்த பழமொழி வந்தது? இதே பூமியில் நியாயத்தீர்ப்புக்கு முன்னாடியே சிலருடைய பாவங்கள் முந்தி கொள்ளும் இருக்கு. வென விதைச்சவன் வென அறுப்பான், தினை வச்சவன் தினை விதைப்பான்னு ஏன் அந்த பழமொழி வந்தது? செய்தாருக்கு செய்த பலம் என்ன போல வாழ்வு. அவன் சொன்னதுக்கு பலன் இதே பூமியில் நியாயத்தீர்ப்புக்கு முந்தையே கிடைக்கும். இன்னைக்கு பூமியில் நியாயம் இல்லை, எங்கேயும் கிடையாது. அப்போ இயேசு சரி அற்புத அடையாளம் தேடி வந்தாலும் கூட சரி, அதையும் நான் இறக்கப்பட்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ராஜாவின் மனுஷன், அதற்கு அந்த ராஜா மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்குள்ளேயே வந்துடணும்னு சொல்கிறான். இயேசு அவனை பார்த்து நீ போகலாம். 50ஆம் வசனம். உன் மகன் பிழைச்சிருக்கான்னு சொல்கிறாரு. அவன் அதை நம்பி போகும்போது எதுக்கு ஒருத்தன் ஓடி வந்து உன் மகன் பிழைச்சிருக்கான்னு சொல்கிறான். இயேசு சொன்ன நேரமும் அவன் பிழைச்சிட்டான்னு சொன்ன அந்த நேரமும் ஒரே நேரமாக இருந்ததுனால அதுக்கு பிறகு தான் விசுவாசிக்கிறான். நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தோமா கண்டு விசுவாசிச்சான். யூதன் அடையாளத்தை பார்க்காம நம்ப மாட்டான். ஆனால் இந்தியர்கள் காணாமல் விசுவாசிச்சாங்க. தமிழகம், கேரளா காணாமல் அவன் சொன்னதை வச்சு விசுவாசிச்சாங்க. கிறிஸ்தவங்களா ஏறக்குறைய 35 லட்சம் கிறிஸ்தவங்க இருந்ததாக 1ஆம் நூற்றாண்டில் ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. 35 லட்சம் கிறிஸ்தவன். கண்டு விசுவாசித்தவன் யூதன், காணாமல் விசுவாசிப்பேன் இந்தியர்கள், தமிழர்கள். அல்லேலூயா. ஆகவே நம்ம எந்த காரியமோ அடையாளம் அற்புதங்களை வச்சு நம்பாதீங்க, கேட்காதீங்க, போகாதீங்க, வராதீங்க. உபதேசம் முக்கியம். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும்னு சொன்னார். வசனம்தான் நியாயந்திருக்கும். யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது கொண்டு இருக்கு. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் சொல்ல போகிற வசனம் இல்லை, இப்போ சொல்லிக்கிட்டு இருக்குமா, ஏற்கனவே சொல்லிட்டாரு. இந்த நிருபங்களில் சுவிசேஷங்களில் இருக்குது. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இயேசு சொல்கிறாரு, புதுசாக சொல்கிறாருன்னா அது வேறொரு இயேசு. இன்னைக்கு உள்ளவே முழு சொல்கிறாருல, இந்த இயேசு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ பேசினாரு. இப்போ நினச்சேன், இந்த மாதிரி இயேசு பேசினாரு, இந்த இப்போ போன்னு சொல்கிறேன். அது சர்வ சாதாரணமாக சொல்கிறான் ஐயா. எல்லாம் ஒன்று அவன் பொய் சொல்லணும், இல்லாட்டினா அவங்கிட்ட உண்மையிலேயே ஒரு ஆவி பேசுதுன்னா அது வேறொரு ஆவி தான், வேறொரு இயேசு. அவன் வாயிலிருந்து வேறொரு சுவிசேஷம் தான் வருது. புரிஞ்சுக்க. அவன் சாத்தானுடைய ஊழியக்காரன். ஏற்கனவே சொல்லினதை இன்னைக்கு சொல்கிறவன் உண்மை உள்ள ஊழியக்காரன். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லைன்னு மத்தேயு 24:35 சொன்னாரே, அந்த ஒளியாத வார்த்தையை சொல்லு. திரும்ப 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 இப்போ பேசுகிறாருன்னா அப்போ இது எதுக்கு? இதெல்லாம் தூக்கி போட்டுடலாமா? இப்போ தான் கரண்டில் புதுசாக ப்ரெஸ்ஸாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இது பழசை போய் பேசிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கோ சொன்னதுக்கு நம்ம ஏன் கேட்கணும்? அப்படிலாம் போயிடும். வசனத்தை விட்டுருவானே, சத்தியத்தை விட்டுருவானே, உபதேசத்தை விட்டுருவானே. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு? அதனால் இன்றைக்கி உள்ள ஊழியர்கள் ஏறக்குறைய அப்படி சொல்கிறதுனால சொல்கிறேன், எவனையும் நம்பாதீங்க, எவன் பின்னாடியும் போகாதீங்க. வசனத்தை நம்புங்க, வசனத்தின்படி வாழுங்க, வசனத்தின்படி நடந்து கொள்வோம். அந்த வசனமே கடைசி நாளில் நம்மை நியாயந்திருக்கும். இந்த 4ஆம் தேதியிலே யோவான் 4ஆம் அதிகாரத்தை முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். நிறைவு ஜெபத்தை பண்ணிருப்பா.